ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சாவாமை உடைய தேவனே, ஜீவனும் ஜீவ அதிபதியுமாகிய தேவனே, இரக்கத்தின் தேவனே, மன்னிப்பின் தேவனே, மன்னிக்கிறவராகிய தேவனே, அன்பின் தேவனே, அரவணைக்கிற தேவனே, ஆறுதல் படுத்துகிற தேவனே, ஆசீர்வதிக்கிற தேவனே, கரம் பிடித்து நடத்துகிற தேவனே, கைவிடாது இருக்கிற தேவனே, கிருபையினாலே நிரப்புகிற தேவனே, காருண்யத்தினாலே மூடிக்கொள்ளுகிற தேவனே, எப்பொழுதும் எங்கள் பெயரில் உம்முடைய கண்களை பதிக்க வைத்து எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிற தேவனே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுத்து இதிலே நடவுங்கள் என்று சொல்லி எங்களை நடத்துகிற தேவனே, நாள்தோறும் ஒவ்வொரு வினாடி தோறும் இமைப்பொழுதும் கைவிடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனே, பராமரிக்கிற தேவனே, குறைவை நிறைவாக்குகிற தேவனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடி 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 அனந்த கோடி ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, சுகப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஆவியானவராலே நிரப்புகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன், சிறப்பை பெருகும்படி செய்கிற தேவன், செம்மையாக்குகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், உறுதிப்படுத்துகிற தேவன், நிலை நிறுத்துகிற தேவன், கூடவே இருக்கிற தேவன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அப்படியே சொன்னபடியே செய்கிறவராக இருக்கிற தேவன், பயப்படாதே என்று எங்களை பார்த்து பயப்படுகிற காரியம் உன்னை அழித்து போடுவதில்லை என்று சொல்லி, நான் உனக்கு துணை நின்று உன்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறேன் என்று சொல்லி வழி நடத்தி கொண்டு இருக்கிற தேவனே, உன்னை காக்கிறவராகிய நான் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற தேவனே, கர்த்தராகிய நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறேன், உன் ஆத்துமாவை காக்கிறேன் சொன்ன தேவனே, உன் போக்கையும் உன் வரத்தையும் எப்பொழுதும் இது முதற்கொண்டு எப்பொழுதும் சதா காலமும் காக்கிற தேவன் நான் என்று சொல்லி எங்களை வழி நடத்த விரும்புகிற தேவனே, உமக்கு கோடி 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 அனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அங்கீகரித்துக் கொள்ளும். அப்படியாக நடத்தும் என்று எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பூமியிலே எங்களை பார்த்து இவ்வண்ணமாய் உங்களை நடத்துவேன், உங்களோட இருப்பேன், உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறதற்கு எந்த மனுஷனும் இல்லை, வேறு எந்த தெய்வமும் இல்லை ஆண்டவரே.
எங்கள் மேலே கரிசனை உள்ளவரும் பரிதபிக்கிறவரும், பரிதபித்து நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு தூக்கி நிறுத்துகிறவரும், கைவிடாமல் இருக்கிறவரும், காக்கிறவருமாகிய உம்மிடத்தில் வந்து சர்வ சாஷ்டாங்கமாய் பணிகிறோம். உங்களைப் போல அக்கறை உள்ளவர் எங்கள் பேரில் பூமியில் நாங்கள் யாரையும் கண்டதில்லை ஆண்டவரே, இதுவரைக்கும் கண்டதில்லை, இனிமேலும் காண்பதில்லை உம்மை தவிர. ஆகையினாலே எங்கள் பேரில் இவ்வளவு அக்கறையும் அன்பும் பராமரிப்பும் பாதுகாப்போம் கொடுத்து உன்னை நான் மறப்பதில்லை என்று சொல்லி எங்களை நினைவிலே வைத்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவனே, நீர்தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் வந்து சர்வ சாஷ்டாங்கமாய் பணிகிறோம். நீரும் நாங்களுமாக சர்வ வல்லமுள்ள தேவனே, நித்திய ஜீவ கால பரியந்தமும் வாழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. உமக்கும் எங்களுக்கும் இடையில யாரும் வராதபடி எந்த மனுஷனும் எந்த ஸ்திரீயும் எந்த பொருளும் எந்த ஆஸ்தியும் எந்த சத்ருவும் சாத்தானும் பல வடிவங்களிலும் பல ரூபங்களிலும் வந்து எங்களை தேவனை விட்டு பிரித்து விடாதபடி உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில நூலிழை இடைவெளி கூட இராதபடிக்கு உண்மையிலே நாங்கள் உம்முடைய இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஒட்டி கொண்டு வாழ கிருபை செய்வீராக. அது எங்களுக்கு பாக்கியம், அது எங்களுக்கு ஸ்லாக்கியம். அந்த பாக்கியத்திலும் ஸ்லாக்கியத்திலும் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. உங்களை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி, ஜீவனுள்ள தேவனே. உங்களை தேடி வந்திருக்கிறோம். கடந்த முறை நாங்கள் சந்தித்து இந்த இடத்துல உம்மை சந்தித்து உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்று கடந்து போய் உம்முடைய நாமம் மகிமைக்காக வாழும்படி செய்தீர். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுக்கு ஜீவனிலே வாழ்நாளை கூட்டி கொடுத்து சுகத்தையும் பலனையும் கொடுத்து எங்கள் மனம் போனபடி எங்கள் மனம் விரும்புகிறபடி வாழ்கிறதற்கல்ல, உம்முடைய நாம மகிமைக்காக நீர் எப்படி சொல்லுகிறீரோ அப்படி வாழ்கிறதற்காக, உம்முடைய சித்தம் செய்கிறதக்கதாக வாழ்ந்திருங்கள் என்று இன்னொரு நாளையும் கூட்டி கொடுத்திருக்கிறீர். எத்தனை நாட்களையும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக என் மனதுக்கு பிரியமானவன் என் மனதுக்கு பிரியமானவள் என்று சொல்லி நீர் எங்கள் பேரிலே அன்பும் அக்கறையும் பொழியத்தக்கதாக நாங்கள் வாழ்கிறதற்கு இன்னொரு தருணத்தை இன்னொரு நாளையும் கூட்டி கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். அதற்கு தகுதியாய் வாழும்படிக்கு நீர் பரிசுத்த ஆவியானவராலே எங்களை நிரப்பி உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினாலே எல்லா சாபங்களையும் அழித்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து A to Z இருக்கிற வியாதிகளும் வியாதி கிருமிகளும் எங்களை அழிக்கிறவையும் பூமியிலிருந்து அற்றுப்போக பண்ணுகிறவையுமாக சகலவிதமான விஷக்கிருமிகளும் விஷ வியாதிகளும் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளும் படுக்கைக்கு ஏதுவான வியாதிகளும் நஷ்டப்படுத்துகிற வியாதிகளும் அழிக்கிற வியாதிகளும் சகலவிதமான மரணங்களும் அகால மரணம், முதலாம் மரணம், ரெண்டாம் மரணம், ஜடிதி மரணம், தற்கொலைகள், படுத்த படுக்கையாக போகிற நிலைமைகள் கொண்டு வருகிற சகல விதமான சத்ருவாகிய சாத்தானும் அவன் சேனைகளும் அவன் கிரியைகளிலும் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி காத்து ரட்சித்து உம்முடைய இரத்தத்தை ஊற்றி எங்களை அழிக்க வருகிற இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய அக்கினியினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய பட்டயத்தாலும் வேரோடு அழித்து நாசமாக்கி அகாலமான பாதாளத்தில் தள்ளி பூட்டி போட்டு ஜீவனே ஜீவாதிபதியே
உயிர்த்தெழுந்தவரே, நீர் எங்களுக்குள்ளாக வாசமாயிருந்து வியாதிகளை அழித்து ஆரோக்கியத்தையும், மரணத்துக்கு ஏதுவான கிரியைகளை அழித்து ஜீவனையும் நித்திய ஜீவனையும், சத்ருவும் சாத்தான் அவன் சேனைகளால் செய்யப்பட்டிருக்கிற சேவனைகள், மந்திரங்கள், சூன்யங்கள், செய்து வைக்கப்பட்டு இருக்கிறவை செய்தவர் செய்கிறதற்கு துணையாக இருக்கிற அவனுடைய சேனைகள் சகலமும் வேரோட இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய பட்டயத்தினாலே அழிந்து நாசமாகி எங்களை விடுதலையாக்கி, விடுதலையின் தேவன், விடுவிக்கிற தேவன், எப்பொழுதும் விடுவித்து விடுதலைக்குள்ளே வாழ வைக்கிற தேவனாகிய நீர் உம்முடைய இரத்தமாகிய அக்கினி கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்வீராக. உம்மை தேடி வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இதையெல்லாம் நீர் எங்களுக்கு செய்யுங்கன்னு கேட்குறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் இப்படிப்பட்ட குறைவுகளோட, வேதனைகளோட, சஞ்சலங்களோட, மனக்கிலேசத்தோட, சுகவீனங்களோட, வியாதிகளோட, பலவீனங்களோட, பயங்களோட, திகில்களோட, பூமியிலே நேரிடுகிற காரியங்களை பார்த்து பூமியை அழிக்கிறதுக்கு வருகிற சகல விதமான நோய்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், மரணங்கள், சாத்தானும் அவன் சேனையும் அவன் ஆதிக்கத்தில் இருந்து வருகிற சகலவிதமான அழிவுகள், பட்டயங்கள், பஞ்சங்கள், குறைவுகள், நஷ்டங்கள், இல்லாமைகள், விருத்தியற்று போகிற காரியங்கள், நாங்கள் கொடுத்தது விளைந்து விளைச்சலாகி எங்களுக்கு திரும்ப வராத காரியங்கள், நாங்கள் கொடுத்த பணமும் எங்களுக்கு வர வேண்டியதோ விற்றதையும் ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் வராது இருக்கிற ஐஸ்வர்யம், அதை தடை செய்து கொண்டிருக்கிறவர்கள், அதனுடைய தடைகள் சகலமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோடு அழிக்கப்பட்டு போய் தடைகள் அழிந்து ஆண்டவரே, வழிகள் திறந்து கிடைக்க வேண்டிய நன்மை எங்கள் கரத்தில் கிடைத்து, கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் கொடுத்து, அடைக்க வேண்டிய சகலவற்றையும் அடைத்து, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக, பரிசுத்தர்களாக, தேவநாமத்தை எல்லா வாழ்க்கையின் வழிமுறைகளிலும் மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அல்லாமல் வேறு எவ்விதத்திலும் உங்களை விட்டு போகாது என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை பாதிக்கிறதும் உபத்திரவப்படுத்துகிறதும் நீண்ட காலமாக போகிறதும் வருகிறதும் தொல்லை கொடுக்கறதுமான விதவிதமான வழிகளிலே தொல்லை கொடுக்கிறதும், கிறிஸ்துவின் மேலே இருக்கிற நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணுகிறதற்கும், நாங்கள் விதைத்த நல்ல விதைகள் முளைத்து எங்களுக்கு பலனை கொண்டு வராமல் இருக்கிறதும், அழிவை உண்டு பண்ண வேண்டும் என்று செய்து கொண்டு இருக்கிறதும், எங்களுடையதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த உபவாச நாள் ஜெபத்தில் இந்த வகை பிசாசு எங்களுக்கு வர வேண்டியதை வராதபடி தடை செய்கிற இந்த வகை பிசாசு, பெற்றதை கொடுக்காத தடை செய்கிற அந்த வகை பிசாசு, ஓயாமல் சுகவீனத்தை உண்டு பண்ணுகிற பிசாசு, ஓயாமல் மன சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிற பிசாசு, ஓயாமல் மனதிலே குடும்பங்களிலே ஒருவருக்கு ஒருவர் சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் ஆர்குமெண்ட்ஸையும் கருத்து வேறுபாடுகளையும் உண்டு பண்ணி பிரிவினையும் பேதங்களையும் உண்டு பண்ணி அழிந்து போக செய்கிற பிசாசு, அந்த வகை பிசாசு, குடும்பங்கள் பிரிந்து போகத்தக்கதாக செய்கிற இந்த வகை பிசாசு, கணவன் மனைவியை பிரிக்கிற இந்த வகை பிசாசு,
பிள்ளைகள் பெற்றோரை பிரிக்கிற இந்த வகை பிசாசு, வேலை செய்து சம்பாதிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற அந்த வகை பிசாசு, வேலை கிடைக்காதபடிக்கும் சம்பாத்தியம் உயராதபடிக்கும் தடை செய்கிற பிசாசு, சம்பளத்தை பயன்படுத்தத்தக்கதாக நன்மைக்காக பயன்படுத்தவும், மீதமானதை 12 கோடிகள் எடுத்து வைக்கவும், கர்த்தர் சொல்லுகிறபடி இறங்கி கடன் கொடுக்கத்தக்கதாகவும் பயன்படுத்தக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற அந்த வகை பிசாசு. ஆமாண்டவரே, எதிர்பார்க்கிற நன்மைகள், கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் வரக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற இந்த வகை பிசாசு, தேவனை நம்பி இருக்கிறவர்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகத்தக்கதாக சூளையை அதிகமாக உஷ்ணப்படுத்தி கொண்டு எரித்து கொண்டு அந்த சூளையின் நெருப்பிலும் அந்த அக்கினியிலும் அந்த உஷ்ணத்திலும் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் என்று சூளையை அதிக உஷ்ணப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், சூடாக்கி கொண்டிருக்கிற இந்த வகை பிசாசு, ஆராதனைக்கு வந்த கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு சரீர சுகவேனம், ஆத்தும சுகவேனம், ஜீவன் சுகவேனம், சிந்தையின் சுகவேனம், ஆவியின் சுகவீனத்தை உண்டு பண்ணி மந்த புத்தியும் வராதபடிக்கு தடை செய்து ஆராதிக்க முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற இந்த வகை பிசாசு, குடித்து தங்களை கெடுத்து கொள்ளும்படிக்கு மனுஷருடைய ஜீவனை அழித்து கொண்டிருக்கிற பிசாசு, அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஓயாமல் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வகை பிசாசு, அடுத்தவர்கள் அழியும்படிக்கு செய்வனையோ மந்திரமோ சூன்யமோ செய்யும்படிக்கு தூண்டுதல் பண்ணி அந்த மந்திரங்களை செய்யும்படிக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த வகை பிசாசு, கர்த்தருடைய சித்தத்துக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், ஆனால் என்னை காப்பாற்றி என்னுடையவர்களையும் காப்பாற்றுவார்கள், நான் சாத்தானையும் சேனையும் தேடி போய் மற்றவர்களை அழிக்க வேண்டியதில்லை, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்து எனக்காக ஜெயத்தை கொடுக்கிறவர் என்கிற நம்பிக்கையை அழிய பண்ணுகிற சபிக்கப்பட்ட இந்த வகை பிசாசு, உன்னால் சாதிக்க முடியும் என்று பொய்யான நம்பிக்கையை உண்டு பண்ணி தீமையை செய்யும்படிக்கு செய்கிற பிசாசு, இந்த வகை பிசாசு அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த உபவாசத்திலும் ஜெபத்திலும் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் வேளையிலும் அத்தனை பேரையும் விட்டு வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டிரு என்று கட்டளை கொடுத்து கட்டுகிறேன். எந்த வகை பிசாசாக இருந்தாலும், எந்த வகை சாத்தானாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வகை பிசாசு என்று ஒவ்வொருவரையும் தீங்கு செய்து கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து ஒவ்வொரு ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தி ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதாளத்தில் இறக்கி ஒவ்வொரு ஆத்மாவும் எரி நரகத்துக்குள்ளே போக வேண்டும் என்று தூண்டிவிட்டு கொண்டு இருக்கிறேன். சபிக்கப்பட்ட இந்த வகை பிசாசு, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இந்த வகை பிசாசு வந்திருக்கிற ஒவ்வொருவரிலும் இருந்து, சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற ஒவ்வொருவரிலும் இருந்து, சர்வ வல்லமுள்ள தேவனே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டிரு என்று கட்டளை கொடுக்குறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டிரு என்று கட்டளை கொடுக்குறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டிரு என்று கட்டளை கொடுக்குறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வகை பிசாசு என்று சொன்னேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அத்தனை இந்த வகை பிசாசுகள் எங்களை தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரையும் தொல்லை கொடுத்து கொண்டு விடுதலையாக கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டு, ஆரோக்கியமாக கூடாதபடி தடை செய்து, விடுதலையாகாதபடிக்கு தடை செய்து கொண்டு, சத்தியத்திலும் சத்துவத்திலும் விசுவாசத்திலும் கர்த்தரையிலும் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு செய்கிற பிசாசு,
சகலமும் இந்த வகை பிசாசு ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேடி பார்த்து காணக்கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வகை பிசாசு ஒவ்வொருவரிலும் இருந்தது நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டு இருக்கவும் திரும்பி வராதிருக்கவும் தக்கதாக சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து கட்டுகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் அப்படியே செய்ததற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி 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 ஆனந்த கோடி ஆனந்த கோடி ஆனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அங்கீகரித்துக்கொள்ளும். உபவாச நாளிலும் உபவாச ஜெபத்திலும் எல்லா விதமான துஷ்ட கிரியைகளாகிய பிசாசின் கிரியைகள் ஒவ்வொருவரிலிருந்தும் துஷ்ட கிரியையாகிய பிசாசின் கிரியையில் பிடிப்பட்டு அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடமாட்டேன் போக மாட்டேன் என்று நிற்கிற அந்த வகை ஜாதி பிசாசும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டது ஒருபோதும் திரும்பி வராதே என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் அப்படியே செய்தீர். ஏனென்றால் வார்த்தையில் உண்மை உள்ளவர் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று சொன்னீர். அதை விசுவாசித்தால் நாங்கள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அப்படியே பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்திருக்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தைரியத்தினாலும் ஆண்டவரே திடமனதாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் ஆவியானவராகிய உம்முடைய நிறைவினாலும் நிரப்பி ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி நிலை நிறுத்தி கைவிடாமல் எங்களை காப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே கட்டளை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் இதை உண்டாக்கி நீர் வரும் பரியந்தம் ஒவ்வொருவரிலும் நிலைத்திருப்பதாக உம்முடைய ஆரோக்கியம் சௌக்கியம் ஜீவன் நித்திய ஜீவன் சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை சீர் பொருந்துதல் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நிலைத்து கர்த்தரை மைமைப்படுத்தி வாழ்கிற பாக்கியம் கர்த்தரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தையும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து கட்டவிழ்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்குள்ளாக கட்டளை கொடுத்து கட்டவிழ்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்குள்ளாக கட்டளை கொடுத்து கட்டவிழ்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளும் நிலைத்திருப்பதாக என்று கட்டளை கொடுத்து கட்டவிழ்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளாக நிலைத்திருப்பதாக என்று கட்டளை கொடுத்து கட்டவிழ்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளாக நிலைத்திருப்பதாக என்று கட்டளை கொடுத்து கட்டவிழ்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஜெய கம்பீரமுள்ள நாமத்தினாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் அறியப்பட்டிருக்கிற யெகோவாவின் நாமத்தினாலும் கட்டளை கொடுத்து கட்டவிழ்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நீர் அப்படியே செய்ததற்காக உமக்கு கோடி 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 ஆனந்த கோடி ஆனந்த கோடி ஆனந்த கோடி ஆனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. வாழ்நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட போதாதையா. கோடி கோடி ஸ்தோத்திரம். க்ளோரியஸ் லார்ட். ஆமாண்டவரே, துதிகன மகிமையை அங்கீகரித்துக்கொள்ளும். நீர் எங்களுக்கு சொன்ன அந்த காரியம் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல்
வேறு எதுனாலும் போகாதுன்னு சொன்னீர். அந்த உபவாசம் யாருடைய பாதப்படியிலே நாங்கள் செய்கிறோம்? தேவனுடைய பாதப்படி, கிறிஸ்துவின் பாதப்படி, பரிசுத்த ஆவியானவருடைய பாதப்படி. அந்த வேண்டுதலும் விண்ணப்பமும் ஜெபமும் நாங்கள் எங்கே யாரிடத்துல செய்கிறோம்? தேவனுடைய சமூகம், பிதாவின் சமூகம், கிறிஸ்துவின் சமூகம், ஆவியானவருடைய சமூகத்தில் செய்கிறோம். ஆகையினாலே ஆவியானவருடைய பட்டயமும், ஆவியானவராகிய பட்டயமும், கிறிஸ்துவாகிய பட்டயமும், பிதாவாகிய பட்டயமும் எங்களுக்காக இந்த ஜாதி பிசாசுகள் அத்தனையும் பிசாசுகளும், இந்த ஜாதி பிசாசுகளும் எங்களை விட்டு நீங்காதபடிக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த ஜாதி பிசாசும், இந்த வகையான பிசாசும், மற்ற பிசாசின் கிரியைகளும் விடுதலை ஆக்காதபடிக்கு, நாங்கள் விடுதலையில் வாழக்கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற பிசாசுகளும் கிரியைகளும், சகலவற்றிலிருந்தும் விடுதலை, சுகத்தில் விடுதலை, ஆரோக்கியத்தில் விடுதலை கொடுக்கணும். நாங்கள் வியாதியிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, மனசஞ்சலத்திலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை, உபத்திரவங்களிலிருந்து விடுதலை, உச்சந்தலை மூளையிலிருந்து, கண்களிலிருந்து, செவியிலிருந்து, சரீரம் முழுவதிலும் பாதம் பரியந்தமும் இருந்து வேதனைப்படுத்துகிற சகலவற்றிலிருந்தும் விடுதலை, மனக்கிலேசத்திலிருந்து விடுதலை, சண்டை சச்சரவுகளிலும் பிரிவினைகளிலிருந்தும் விடுதலை, சகலவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம், சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமம், சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம், சர்வ வல்லமுள்ள ஆவியானவருடைய நாமம் எங்களுக்கு சகலவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கறதற்காக நாங்கள் உபாசித்து இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது நீர் யுத்தம் செய்து அவைகளை அழிக்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம், 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 கோடி 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 ஆனந்த கோடி ஸ்தோத்திரம், ஆனந்த கோடி ஸ்தோத்திரம், ஆனந்த கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் உபவாசிப்போமா? தேவனுடைய பாதத்தில் இருப்போமா? தேவனுடைய நாமமும் திரியேகரின் நாமம் புறப்பட்டு போய் அத்தனை வகை பிசாசுகளையும் அழிச்சு போடுமா? ஆமேன். தேங்க்யூ லார்ட். தேவனுடைய நாமம், சர்வவல்லவருடைய நாமம், மகத்துவம் உள்ளவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் வல்லமை. நாங்கள் உபவாசிப்போமா, ஜெபிப்போமா? இந்த நாமம் புறப்பட்டு போய் எந்த வகை பிசாசு, இந்த ஜாதி பிசாசு, இந்த வகை பிசாசு எங்களுக்கு தீமை செய்து கொண்டு இருக்கிற, விடுவிக்க கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற இந்த பிசாசு சகலவற்றையும் இந்த நாமம் அழிச்சு போடுமா? ஆமேன். அழிக்கிற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபிக்கப்பட்ட சத்துருவை அழிக்கிற நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிற நாமமாகிய இயேசுவின் நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கிரியைகளை அழிக்கிற நாமமாய் நீர் எங்களோடு நிற்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது. நீங்கள் உபவாசியுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள், என் சமூகத்துக்கு வாருங்கள். உங்களை விடுவிக்கக்கூடாதபடிக்கு, உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு நீங்கள் விடுவிக்கப்படக்கூடாதபடிக்கு எல்லா விதத்திலும், சரீரத்திலும், ஆவியிலும், ஆத்மாவிலும், சிந்தையிலும், ஜீவனிலும், ஜீவனுக்கு பிழைப்புக்குமான ஐஸ்வர்யத்திலும் விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிற சகல கிரியைகளும், சகல சத்ருவும், சத்ருவினுடைய வல்லமைகளும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாகும். தேவன் யுத்தம் செய்கிறாராம். சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாம யுத்தம் செய்கிறதா அழிவார்களாம். இந்த பிசாசு, இந்த வகை பிசாசு அழியுமா? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமம் யுத்தம் செய்யுமா? இந்த யுத்தம் தேவனுடையது, இந்த யுத்தம் தேவனுடையது. நீங்களோ உபவாசித்து ஜெபித்து கொண்டிருங்க. நீங்களோ உபவாசித்து ஜெபித்து கொண்டிருங்க. நீங்களோ உபவாசித்து ஜெபித்து கொண்டிருங்க.
உங்களை விடுவிக்கிறதும், உங்களை யுத்தம் பண்ணி உங்களை சத்ருவின் கடத்திலிருந்து மீட்டு கொண்டு விடுவிக்கிறதும் தேவனுடைய கரமும் தேவனுடைய யுத்தமும் நாமமாயிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். தேவன் யுத்தம் செய்யத்தக்கதாக நீங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருங்கள்னு சொன்னீர். நம்பிக்கையில் சோர்ந்து போகாதிருங்க, விசுவாசத்தில் திடமாயிருங்க. கர்த்தருடைய நாமம் ஜெயத்தை கொண்டு வரும். தேவனுடைய நாமம் ஜெயத்தை கொண்டு வராவிட்டால் இந்த பூமியில் எந்த நாமம் ஜெயத்தை கொண்டு வரும்? வேற ஒரு நாமமும் ஜெயத்தை கொண்டு வராது. சர்வவல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம் சகலவற்றின் மேலும் ஜெயத்தை கொடுக்கும். மனுஷனே, ஸ்திரீயே, புருஷனே, மகனே, மகளே, தாயே, தகப்பனே, கர்த்தருடைய நாமம் உனக்கு ஜெயம் கொடுக்கும். கர்த்தருடைய நாமம் உன்னை விடுவிக்கும். கர்த்தருடைய நாமம் உனக்கு ஜெயத்தை கொடுத்து விடுவிக்கத்தக்கதாக நீ தொடர்ந்து உன் விசுவாசத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிற நம்பிக்கையில் நிலைத்திரு. அவர் உனக்கு யுத்தம் பண்ணி விடுதலையை கொடுப்பார். நீயோ உபவாசத்திலும் ஜெபத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு நிலைத்திரு. நான் உன்னை விடுவிக்கிற தேவன். நான் உன்னை விடுவிக்கிற தேவன். நான் உன்னை விடுவிக்கும் போது உன்னை பகைத்த சத்ருவாகிய பிசாசானவனும் அவனுக்கு கைக்குள்ளான அவனுடைய சேனைகளும் என்னை கண்டு என்னுடைய பயங்கரத்தினாலே பயந்து நடுங்கி ஆடிந்து போவார்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்னை பற்றின பயங்கரம் அவர்களை பிடிக்கத்தக்கதாக, இந்த வகை பிசாசை பிடிக்கத்தக்கதாக, அந்த வகை பிசாசு அழிந்து போகத்தக்கதாக என்னுடைய பயங்கரமும் அழிவும் அவர்களை பிடித்து அழித்து போடும் சொன்னேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் உள்ளத்தை திறந்து ஒவ்வொருவரும் எங்களுடைய நிலைமையை உங்கள்கிட்ட சொன்னோம். நீர் சொன்ன வார்த்தையின்படி இந்த உபவாச ஜபத்தில் எங்களுக்கு ஜெயமே இல்லாமல் தோல்வி ஒரு நாளும் கிடையாது. பார்வைக்கு நாங்கள் வந்து போகிறது தோல்வியை போல, நடக்காதது போல காணப்பட்டாலும் எங்கள் தேவன் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீர். யுத்தம் பண்ணுகிற தேவனுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். ரட்சிப்பு தேவனுடையது. எந்த விதத்திலும் ரட்சிப்பு வந்து சேரும். எந்த விதத்திலும் ரட்சிப்பு வந்து சேரும். ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. ரட்சிப்பு தேவனுடையது. ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. யுத்தம் தேவனுடையது. ஜெயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. விடுதலை தேவனுடையது. விடுதலையும் ஆரோக்கியமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சர்வ வல்லமுள்ள தேவனே, அதை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் கடந்து போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த ஜாதி பிசாசு என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த ஜாதி பிசாசுகளை எல்லாம் அடித்து போட்டீர. உனக்கு விரோதமாகவே நீ எழும்பி இருப்பாயானால் உனக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி பிசாசு, நீ விட முடியாதபடிக்கு பிடித்து கொண்டிருக்கிற அந்த பிசாசு, உன்னுடைய சுபாவமாகிய பிசாசு, உன்னுடைய பிடிவாதமாகிய பிசாசு, உன் பார்வையில் செம்மையானதாக இருக்கிறதாகிய பிசாசு, உன்னை நீதிமானாகவும் நீதிமாளாகவும் ஆக்கி கொண்டு இருக்கிற பிசாசு, நீ தேவனுக்கு முன்னதாக பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று உன்னையே நிதானித்து கொண்டு இருந்து நீ குற்றமில்லாதவன், உன்னை நிச்சயமாக பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லி பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற பொய்யின் பிசாசு உனக்குள்ளே வாழ்ந்து உன்னை ஏமாற்றி கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நீ வெறுமையான பாத்திரமாய் காண முடியாதபடிக்கு தேவன் உன்னை எத்தனை விதமான பிசாசு, இந்த ஜாதி பிசாசு, உன்னை கெடுத்து போட்ட அந்த ஜாதி பிசாசு என்னமோ உனக்குள்ளே இருக்குமானால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், இந்த உபவாச நாளிலும் ஜெபத்திலும் அறிக்கை பண்ணு. உன்னுடைய இருதயத்துக்குள்ள சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமமும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமாகிய பட்டயமும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுள்ள பட்டயமும் அக்கினி பட்டயமும் புறப்பட்டு வந்து உன்னை உனக்குள்ளாக உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தைக்குள்ளாக இருந்து உன்னை அழித்து விட்ட அத்தனை பிசாசுகளையும் அத்தனை தீமையான குணநலங்களையும்
தேவனை விட்டு பிரித்திருக்கிற அத்தனை கிரியைகளையும், கணவன் மனைவியை விட்டு பிரித்திருக்கிற அத்தனை கிரியைகளையும், பரிசுத்தவான்களை பகைக்கும்படிக்கு செய்கிற அத்தனை கிரியைகளும், பகைத்த அத்தனை கிரியைகளும், கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிகளை பகைக்கும்படி செய்து அவர்களுக்கு தீமையை செய்து துரோகம் பண்ணின துரோகமான பிசாசுகள் சகலமும் முன்னிலிருந்து அழிவதாக, சகலமும் முன்னிலிருந்து அழிவதாக, ஒவ்வொரு மகனிலிருந்தும் அழிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஒவ்வொரு மகளிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிவதாக. எந்த ஜாதி பிசாசு என்று கர்த்தராகிய தேவனே நீர் பார்த்து எங்களுக்குள்ளாக, எங்கள் சிந்தையிலே, எங்கள் ஆத்மாவிலே, எங்கள் ஆவியிலே, எங்கள் வாயிலே, எங்கள் வார்த்தையிலே, எங்கள் நடக்கையிலே, எங்கள் சரீரத்திலே, ஜீவனிலே, ஆண்டவரே, எங்களுடைய மனப்போங்கிலே, சகலவற்றிலும் மனுஷரை நாங்கள் நிதானித்து பேசியிருக்கிற சகல எந்த வகை பிசாசு அது எங்களுக்கே தெரியாமல் எங்களை அழித்து கொண்டு, எங்கள் தேவனுடைய கிருபையை பெறாதபடிக்கு தடை செய்து கொண்டு, எங்களுடைய தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டு, எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்கு நன்மை செய்து விடுவித்து எங்களை கண்மலையின் மேலே வைத்து கர்த்தருடைய அக்னி மதிலுக்குள்ளாக காத்து கொள்கிற அந்த காப்பாற்றுதலுக்கு தடை செய்து கொண்டே இருக்கிற இந்த வகை பிசாசு, இந்த ஜாதி பிசாசு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே இருந்து வேரோட நாசமாகு என்று கட்டளை கொடுக்குறேன். ஒவ்வொருவருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாசமாகு என்று கட்டளை கொடுக்குறேன். ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாகு என்று கட்டளை கொடுக்குறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாகு என்று கட்டளை கொடுக்குறேன். சர்வபலமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து வேரோட நாசமாகு என்று கட்டளை கொடுக்குறேன். சர்வவல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்களும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் அத்தனை பேரில் இருந்தோம் சர்வவல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட நாசமாகு என்று கட்டளை கொடுக்குறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து தேவன் எங்களுக்கு யுத்தம் செய்யக்கூடாதபடிக்கு, எங்களை விடுவிக்கக்கூடாதபடிக்கு, தேவன் எங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதபடிக்கு, தேவன் எங்களை விடுவித்து பாதுகாக்கக்கூடாதபடிக்கு, தேவநாமம் மகிமைப்படத்தக்கதாக எங்களை பயன்படுத்தக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற எந்த ஜாதி பிசாசு ஒவ்வொருவரிலிருந்தும் வேரோட 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 எங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டருங்கள், ஒருபோதும் திரும்பி வராதிருங்கள் என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து கட்டுகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய ஆவியானவராலே நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாபம் அழிந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வியாதிகள் அழிந்து ஆரோக்கியம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மரணங்கள் அழிந்து விடுதலையும் ஜீவனையும் நித்திய ஜீவனையும் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சகல பிசாசும் சாத்தானும் இந்த ஜாதி பிசாசனுடைய கிரியைகளும் அழிந்து மகா பெரிய விடுதலையை கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக என்றென்றும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வந்து ராஜரிகம் செய்யும் பரியந்தமும், கர்த்தருடைய வருகை வரும் பரியந்தமும் எங்களிலே ராஜரிகம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நிலைத்திருப்பீராக. நீர் நிலைத்திருப்பீராக, விடுவித்து நிலைத்திருப்பீராக, உம்முடைய இரத்தம் நிலைத்திருப்பதாக, உம்முடைய நாமம் எங்களிலே நிலைத்திருப்பதாக, உம்முடைய ஆவியானவர் எங்களிலே நிலைத்திருப்பாராக. இயேசுவின் நாமம், பிதாவின் நாமம், பரிசுத்தரின் நாமம் நிலைத்திருப்பதாக. உம்முடைய வார்த்தையாகிய அக்கினி எங்களுக்குள்ளே நிலைத்து இருந்து எங்களை உயிர்ப்பிப்பதாக. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி செய்து உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய மனதை சந்தோஷிப்பிக்கிறவர்களாக நீர் எங்களை நடத்துகிறவராக, நீர் எங்களை நடத்துகிறவராக, நீர் எங்களை விட்டு பிரியாதவராக இருக்கத்தக்கதாக காத்துக்கொள்ளும் என்று அத்தனை பேரையும் உம்முடைய பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நன்மையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீர் எங்களை உம்முடைய
வார்த்தை என்கிற மகா பெரிய ஜீவ அப்பத்தினாலே போஷிக்கணும். இந்த வார்த்தை என்கிற ஜீவ அப்பம் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னீர் என்றால், பாவமுள்ள சரீரம், மரணத்துக்கு எதுவான சரீரம் ரெண்டையும் பரிசுத்தப்படுத்தும். பாவத்தை அழிக்கும், சாபத்தை அழிக்கும், வியாதிகளை அழிக்கும், மரணத்தை அழிக்கும், சத்ருவின் கிரியைகளை அழிக்கும். அழிச்சு போட்டு ஜீவ சரீரத்தை உண்டாக்கும் உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தையாகிய அப்பம் ஜீவ சரீரத்தை எங்களுக்கு உண்டாக்கும். ஜீவ சரீரம் எங்களுக்குள்ளே, ஜீவ வார்த்தை எங்களுக்குள்ளே வரும்போது பாவம் அழிந்து பரிசுத்தமாகும், சாபம் அழிந்து ஆசீர்வாதம் உண்டாகும், வியாதிகள் அழிந்து சௌக்கியம் உண்டாகும், மரணங்கள் அழிந்து ஜீவன் உண்டாகும், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தப்படுவோம். சத்துருவின் கட்டுகள் எல்லாம் அழிந்து விடுதலையாகி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். கண்களிலே கர்த்தருடைய ஜீவ ஒளி நிரப்பப்பட்டு பார்க்க வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை பார்த்து வேதத்தை படித்து படித்து வாசித்து கண்களிலே தேவ வார்த்தையாகிய ஜீவனும் ஆவியானவராலும் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஜீவனாலும் தேவனுடைய ஆவியானவராலும் ராஜரீகம் செய்யப்பட்டு நடத்துவீராக. ஆகையினால் அப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ அப்பா எங்களுக்கு வேணும். ஆவியானவரை நீர் கொண்டு வந்து எங்களை போஷித்து உம்மிலே நிலைத்து வாழ்ந்து வளம் பெற கிருபை செய்வீராக. பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆவியானவரை பொறுப்படுத்திக்கொள்ளும். வாரும், நீர் அப்பத்தை பெற்றுக்கொடும். நாங்கள் புசித்து உம்மிலே நிலைத்து நின்று கர்த்தரை மைமைப்படுத்தி வாழ கிருபை செய்யும். வாரும் ஆவியானவரே, நீரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியாகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். அலர்ட்டாக இருந்தீங்களா? எத்தனை பேர் கவனமாக கேட்டீங்க? கர்த்தர் ஒரு கீ பாயிண்ட் கொடுத்தாரு நமக்கு இன்னைக்கு. என்ன கொடுத்தாரு? ரைட். மற்றது அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னார்? உபவாசம் இருந்து ஜெபிங்க. அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் உட்காந்து எப்படி உபவாசம் இருக்கிறீங்க நீங்கள் அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னாரா? உபவாசத்தில் இருங்க, சோர்ந்து போயிட்டு அப்படி கிடக்குறீங்களேன்னு, நல்லது கடங்க அப்படி பார்க்குறேன்னு சொன்னாரா? இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. என்ன சொன்னார்? நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன்னு சொல்ல. ஆமாம், அதுதான் கீ பாயிண்ட்டே நம்ம பிடிச்சிக்க வேண்டியது. அப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற தேவனிடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிற சொத்து என்னன்னா, நான் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன், உபவாசித்து ஜெபிப்பேன். என் தேவன் எனக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். இது ரெண்டும் சைட் பை சைடு போகுது. நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் என்ன நடக்க போகுது? தேவன் யுத்தம் பண்ண போகிறாரு. தேவன் யுத்தம் பண்ணால் எனக்கு விரோதமாக இருக்கிற அவ்வளவு இந்த ஜாதி பிசாசு அத்தனையும் என்னை விட்டு என்ன செய்யும்? அழிஞ்சே போயிடும். திரும்பி வராதபடிக்கு அழிஞ்சு போயிடும். ஆகையினால உபவாச ஜபத்துக்கு வர்ற நீங்கள் இந்த நம்பிக்கையோடு வாங்க. கடமைக்காக வராதிங்க. கட்டாயமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? இந்த ஜாதி பிசாசு இந்த ஜாதி பிசாசு சில நேரம் என்ன பண்ணும்? அப்படியே இழுக்கும். மண்டையில் இருக்கிற மூளை நரம்பு, கண் நரம்பு, சரீர நரம்பெல்லாம் இழுக்கும். அந்த ஜாதி பிசாசு போகணுன்னா இந்த உபவாசமும் ஜபமும் தான் வேணும். கர்த்தர் அதுக்கு யுத்தம் பண்ணி அதிலேருந்து விடுதலை கொடுப்பார். அதில் இன்னொரு பாயிண்ட்டு சொன்னார் கடைசியாக. நான் ஜபம் முடிக்க போகிற நேரத்தில் ஒன்று சொன்னார்.
இந்த ஜாதி பிசாசு வெளியில் இருந்து வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குது. நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காத படிக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் கிடைக்காத படிக்கும் உங்களுக்கு தடை செய்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜாதி பிசாசு. வெளியில் இருக்கிற ஜாதி பிசாசு தான் நம்ம கர்த்தர் கிட்ட சொல்கிறோம் தெரிஞ்சு. நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னார். நம்ம இக்னரண்ட்டு அறிவியனர்களாக இருக்கிறோமா, அதனால் சொன்னாராம். முதல்ல உனக்குள்ளே அந்த ஜாதி பிசாசு இருக்குது. அந்த ஜாதி பிசாசு என்ன, போக மாட்டேன்னு தான் உன்னை விட்டு. அந்த ஜாதி பிசாசு உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்ய மாட்டேன்னு தான், போக மாட்டேன்னுது. என்ன ஜாதி பிசாசு? பெருமை, நான் என்ற எண்ணம், அகம்பாவம், நான் செய்கிறது ரைட்டுன்னு சொல்கிற காரியம், பழி வாங்குகிற தன்மை, பேசுகிறதெல்லாம் பழி வாங்குகிற தன்மை, மன்னிக்க முடியாத தன்மை, கிறிஸ்துவின் இரக்கமும் தயவும் உள்ளே வராதபடிக்கு செய்கிற தன்மை, அவர் மன்னிப்பும் தயவும் அவர் அன்பும் சகிப்பும் எனக்குள்ளே இல்லாத தன்மை, என்ன மாதிரி நீதிமான் யாருன்னு சொல்கிற தன்மை, மற்றவர்களெல்லாம் துச்சமாய் நினைக்கிற தன்மைகள். நீ இதை செய்யாதே, செய்தால் உனக்கு தவறுன்னு சொல்கிறவங்கள அவங்க உயிரோடு இருந்தால் தானே சொல்லிகிட்டே இருப்பாங்க. உயிரோடு இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அதனால் க்ளீனாக அவங்கள என்ன பண்ணு, பூமியிலேருந்து அழிச்சு போடு. அப்போ உன்னை வந்து சொல்லவே மாட்டாங்க, இதை செய்யாதே செய்யாதேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ இன்றைக்கி அவங்கள அழிச்சிட்டு இருப்ப, உன்னை அழிக்கிறாங்க வேணாம் செய்யாதேன்னு. நாளைக்கு நீ அழிந்து போகும்போது எங்கே இருப்ப? நித்திய அழிவில் இருப்ப, எரி நரகத்தில் நீ இருப்ப. அங்கேருந்து நீ கூப்பிட்டாலும் கூட நாங்கள் இயேசுவின் நாமம் விடுதலையாக்க முடியாது. ஆகையினால இந்த ஜாதி பிசாசு உனக்குள்ளே இருக்கிறத அழிச்சு போடு. நீ உபவாசித்து ஜெபிக்கும்போது இந்த வெளியில் இருக்கிற இந்த ஜாதி பிசாசு எல்லாம் எனக்கு தடை செய்து இன்னும் கிடைக்காதபடிக்கு செய்த இந்த பிசாசு எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாசமாகுன்னு சொல்வது போல், முதல்ல உனக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி பிசாசை என்ன பண்ண, இயேசுவே உம்முடைய ரத்தத்தை ஊற்றி எண்ணெயில் இருக்கிறத அழித்து போட்டுடுங்க. இந்த பாத்திரத்தை காலியாக வைங்க. உங்கள் கண் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் நான் செய்த பாவம், நேற்று வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காதது, என்னை புறம்பே தள்ளினது என்ன பாவம்னு உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். மனுஷர்கள் அலசி பார்த்தாலும் கூட சில நூல்கள் அதில் என்ன செய்யும், விட்டு போயிடும். மறைவிடத்துலேயும் என் சிந்தனையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் சிந்தனைக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னால் பார்க்க முடியுமா? யாரால் பார்க்க முடியும்? கர்த்தரால் பார்க்க முடியும். சிந்தனையிலும் மறைவிடங்களிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் செய்தவைகள் எல்லாம் யாருக்கு வெளியரங்கமாய் தெரியுது? நான் இதை அழிச்சு போடுங்க, இந்த ஜாதி பிசாசு என் மூளையிலிருந்து, என் கண்களிலிருந்து, என் வாயிலிருந்து, என் இருதயத்திலிருந்து, என் சரீரத்திலிருந்து, என் கரங்களிலிருந்து, என் கால்களிலிருந்து அழிச்சு போடும்னு நான் கேட்டு பாத்திரம் காலியாக ஆயிடணுமா? பாத்திரம் என்ன ஆகணும்? காலியானால் தான் அவர் நிரப்ப முடியும். அவர் ரத்தத்தை ஊற்றி கழுவி பரிசுத்தப்படுத்தி, இப்போ நான் பார்க்குறேன் இந்த ஜாதி பிசாசு போயிடுச்சு, இந்த ஜாதி பிசாசு போயிடுச்சு. இப்போ நான் பார்க்குறேன் இந்த ஜாதி பிசாசு போயிடுச்சு. இப்போ நானும் உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துகிறேன். இந்த ஜாதி பிசாசு கொண்டு வந்ததெல்லாம் காயங்கள் இருக்குல்ல, அங்கங்கே விழுந்து அள்ளி கட்டிட்டு வந்தீங்கன்னா சில நேரம் வேடிக்கையாக சொல்லுவாங்க மக்கள், என்னப்பா சில்லறை நிறையா அள்ளிட்டு வந்தியாமேன்னு. அப்படி தானே கேட்குறாங்க. முதல்ல எனக்கு தெரியாது, சில்லறை அள்ளிட்டு வந்தியாமே, நிறைய வழியில் சில்லறை கொட்டிருந்துச்சாமே, நிறையா அள்ளிட்டு வந்தியான்னு. ஒரு நேரம் நான் கேட்டேன், ஏந்து யாருப்பா அப்படி தெரியாமல் சில்லறையை கொட்டிட்டு போயிட்டாங்க, அதை நீ அள்ளிட்டு வந்திருக்கிறிய, யாரதுடைய ஏதாவது இருந்து பார்த்துருந்தாங்கன்னா அதை என் காசுன்னு வந்து கேட்பாங்களே, நீ ஏன் அதை எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டேன். அப்போ நான் எவ்வளோ அறியாமையில் இருந்திருக்கிறேன்னு பாருங்கள், சில வருஷங்களுக்கு முன்னதாக. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, கூட இருந்தவங்க சொன்னாங்க, அதை சில்லறை அள்ளிட்டு வந்தியான்னு கேட்டாங்களே, அவங்க சொன்னாங்க, ஐயையோ சிஸ்டர், இது வந்து நிஜம் காசு இல்லை அங்கே கொட்டி இருக்கிறது. இவங்க வண்டியில் போய் என்ன பண்ணாங்க, விழுந்து அடிபட்டு
அள்ளி எழுந்து வராங்களே அப்போ கையில் காலில் முட்டியில் கால் விரலில் முட்டியில் தொடையில் கையில் இங்கே மண்டையில் கழுத்தில் எங்கெங்கே இருக்குதோ எல்லாத்திலும் சில நேரம் சிராய்ப்பு, சில நேரம் சிராய்ப்பில் வருகிற ரத்தம், சிலதில் ஆழமான காயம், சில நேரத்தில் முறிவு. இவ்வளவு தான் சில்லறை. இதுக்கு தான் பேர் என்னவா? சில்லறை. நீ உள்ளத்தில் வச்சிருக்கிற பாரு இந்த ஜாதி பிசாசு இப்படி நிறைய சில்லறை உனக்குள்ளே வச்சிருக்குது. கொணந்துருச்சு, உனக்கு உன் மூளைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு சில்லறை, உன் கண்களுக்குள்ளே வந்துருச்சு, உன் இருதயத்தில் வந்துருச்சு, சரீரத்தில் இருக்குது. இந்த சில்லறைங்கெல்லாம் என்ன செய்யணும்? இல்லாமல் போகணும். அதை இல்லாமல் போக்குறதுக்கும் அந்த காயத்தை கட்டுறதுக்கும், காயத்தை கட்ட மன்னிக்கிறவரும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தை ஊற்றி நான் போய் அவர்கிட்ட கேட்டுடணும். தாழ்மையாக நான் கேட்கணும், ஆண்டவரே நான் சில்லறையை அள்ளுவேன்னு எனக்கு தெரியல, அது சில்லறையை அள்ளிட்டு நான் என்ன பண்ணுவேன்? காயத்தினால படுக்கையிலே உழுந்து கிடப்பேன், எழுந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது, உற்சாகமாக இருக்குதுன்னு நான் புறப்பட்டு போனேன். நான் அள்ளிட்டு வந்து எனக்கு வாழ முடியாதபடிக்கு போயிடுச்சு, படுக்கையில் இருக்கிறேன். ஏன்னா மன்னியோன்னு கேட்டால் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். உன்னை மன்னிக்காதபடிக்கு உன்னை தண்டிக்கிறதுக்கு தேவன் இல்லை. உன்னை மன்னிச்சு உன்னை காயம் கட்டுறி, இயேசுவின் ரத்தத்தினால காயத்தை கட்டி, அடிப்பட்டது காயத்தில் பாவத்தினால் வந்த விளைச்சல் எல்லாவற்றையும் அழித்து போட்டு பரிசுத்தப்படுத்தி ஆவியானவரால் நிரப்பி திரும்பவும் உன்னை தூக்கி எடுத்து வாழ்ந்துரு என் நாம மகிமைக்காக. உனக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி பிசாசு போயிடுச்சானா, வெளியில் இருக்கிற ஜாதி பிசாசு ஈஸியாக போயிடும். ஏன்னா நான் இருப்பேன் உங்களுக்குள்ளே, மன்னித்தவர் நான் இருக்கேன். மன்னித்தவருடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது. நான் இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் ரத்தம் இருக்குது. அதை பார்க்கும்போது பிசாசு திரும்ப வந்து என்ன செய்யாது? தொல்லை கொடுக்கறதுக்கு வராது. வந்தாலும் அந்த இடத்துல கிறிஸ்துவை பார்த்து அவர் ரத்தத்தை பார்த்து ஓடி போயிடும். ஆகையினால உனக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி பிசாசை நீ முதல்ல என்ன பண்ண? அழிச்சு போடும் ஆண்டவரேன்னு கர்த்தர்கிட்டவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறதையும் அழித்து உன் காயத்தை கட்டி உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தி உனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுகளையும் அழித்து நிர்மூலமாக்கி பாதாளத்தில் போட்டு உன்னை விடுவித்து அவர் நாம மகிமைக்காக தூக்கி எடுத்த பிறகு உனக்காக வாழாத. நான் எனக்காக தான் வாழறதுக்கு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி திரும்ப போய் செய்த தப்பிதத்துக்குள்ளே நீ செய்வாயானால் நிச்சயமாக கர்த்தர் கைவிட்டார்னா திரும்பவும் விமோசனம் கிடையாது, மீட்பு கிடையாது. செய்யாமல் இரு என்று கர்த்தர் சொல்கிறாராம். இந்த பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் உபவாச ஜபமாக. உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் நம்ம வரோம். அந்த உபவாசத்திலும் ஜபத்திலும் கர்த்தரை ஆராதிக்கணும். நம்மிடத்தில் இருக்கிற இந்த ஜாதி பிசாசு அழியணும்னு இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கணும். அழிச்சதை திருப்பி கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது அது பாதாளத்தில் ஏசாமி போட்டபடியே அது அங்கே தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவையும் பிதாவானவரையும் பரிசுத்த ஆவியானவரையும் மன்னிப்பையும் இயேசுவின் ரத்தத்தையும் தான் கூட்டிகிட்டு போகணும். மற்றவர்களுக்கு அவரை தான் எடுத்து கொடுக்கணும், அவரோட வாழ்ந்திருக்கணும். என்னை சுற்றிலும் வந்து என்னை வாழக்கூடாதபடிக்கு தடை செய்கிற இந்த ஜாதி பிசாசை சர்வ வல்லமுள்ள தேவன் யுத்தம் பண்ணி எனக்காக அழித்து போடுவார். யுத்தம் பண்ணி எனக்காக அழித்து போடுவார். வாய் திறந்து எல்லாரும் என்ன சொல்லணும் தேவனுக்கு? ஏன் யுத்தம் பண்ணுறீங்க? போயிடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு கஷ்டம், டயர்டு ஆகிடுவீங்க ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய பிரச்சனைக்கு எது யுத்தம் பண்ணா அப்படின்னு இருக்கிறீங்களா? ஏன் வாய்க்குள்ளே என்ன வச்சுருக்கிறீங்க? எல்லாரும் நாக்கு இருக்குதா? எல்லாருக்கும் இருக்கா? வீட்டில் வச்சுட்டு வந்துட்டிங்களா? வீட்லையா? இல்லையா? அப்போது தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு தேவன் இருக்காருன்னா என்ன செய்யணும்? நீங்கள் உனக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு தேவன் இருக்காருன்னா நீ என்ன சொல்லணும்? உனக்காக தேவன் யுத்தம் பண்ணுறாருன்னா
அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பியா? என்ன சொல்வ சொல்லும்போது? கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்காக யுத்தம் பண்ணுறீரேன்னு. அது என்ன பதில் சொல்லணும்னு கூட உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எப்படி தேவனோட சம்பாஷிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் எப்படி சம்பாஷிக்கிறீங்க தேவனோட? சம்பாஷிக்கிறதுனா பேசுறது. எப்படி பேசுகிறீங்க? நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா தேங்க்யூங்க தேங்க்யூங்கன்னு 10,000 தேங்க்யூ சொல்ல மாட்டீங்க? வாயிலேயே ஒரு 10,000 சொல்லிவிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு 20,000 அனுப்புவீங்க. தேங்க்ஸுங்க எனக்காக யுத்தம் பண்ண. அவர் இன்னும் சொல்லியிருப்பார், அவரால் யுத்தம் கூட பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது. உன் தேவன் சொன்னால் சொன்னபடி உனக்கு என்ன செய்வார்? செய்வார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்? கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவரை மகிமைப்படுத்து. உனக்காக யுத்தம் பண்ணுகிறவரை மகிமைப்படுத்து. உன்னை அவர் பின்னால் வைத்து சட்டைகளிலே மறைத்து கொண்டு அவர் முன்னால் நின்று உனக்காக எல்லாம் வருகிற எல்லா தீமையும் அவர் தாங்கி அந்த சத்ருவின் கிரியைகளையும் அழித்து போட்டு உனக்கு ஜெயத்தை கொடுத்து வாழ வைக்கிற தேவனே ஸ்தோத்திரம்னு சொல்லணும்ல. நீ செய்ய வேண்டிய கடமையை என்ன சொல்கிறாரு? நீ உபவாசி ஜெபி, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ உனக்காக யுத்தம் பண்ணுற தேவனுக்கு நீ என்ன செலுத்துகிற? கோடி கோடி ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமேன். இது சொன்னாதானே கர்த்தருக்கே சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா என்னை ஏன் மகளை கூப்பிட்டுட்ருக்குற யுத்தம் பண்ணுன்னு சொல்வாரா? சொல்ல மாட்டாரா? சொல்வார்ல. வாய் இருந்தால் நாவு இருந்தால், நாவு இருக்கிற வரைக்கும் அவரை மகிமைப்படுத்தணும். உதடுகளும் நாவும் இருக்கும் வரைக்கும் பரிசுத்தமானவைகளும் அவரை பற்றிய விசுவாசமான வார்த்தைகளும் அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளும் தான் பேசணும். தெரியுதா? கெட்ட வார்த்தைகளும் வேண்டாத வார்த்தைகளையும் நம்மை அழிக்கிற வார்த்தையும் அடுத்தவங்களை அழிக்கிற வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும். அது எங்கேருந்து வருது? சாத்தான் இடத்துலேருந்து வருது. சாத்தான் இடத்துலேருந்து வருவது நம்மளை வாழ வைக்காது. தேவனிடத்துலேருந்து வருவது நம்மை வாழ வைக்கும். புரிஞ்சுதா? 2 காரியம் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஒன்று, நீ என்ன பண்ணணும்? வெறும் உபவாசம் இருக்கணும் மட்டும் சொல்லாதீங்க. உபவாசித்து ஜெபிக்கணும். கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? யுத்தம் பண்ணி சத்துருவை அழிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணி சத்துருவை அழிப்பார். 1ஆம் கிளாஸ் பிள்ளை கூட சீக்கிரமாக சொல்லிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறீங்க படித்து. 2 சென்டென்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கலன்னா வீட்டில் போய் என்னத்தை வச்சுப்பீங்க? இங்கேருந்து போகும்போதே எல்லாத்தையும் காற்றுல விட்டு போயிடுவீங்க போல் இருக்குதே. போகும்போதே 4 கல் எடுத்துன்னு போவீங்களா என்னன்னு தெரியலையே. போய் இருக்கிறவங்களெல்லாம் விட்டு வந்தவங்க எல்லார் மேலேயும் விட்டு எறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? இல்லைல்ல. அப்போ இந்த 2 சென்டென்சஸ்ஸு இதை 2ஐயும் மனசில் வச்சுக்கணும். இதுதான் ஹோம்ஒர்க்கு. இந்த ஹோம்ஒர்க்கை வச்சு நீங்கள் எப்படி படைச்சிங்க, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தாருன்னு சாட்சி சொல்லணும் ஒவ்வொருத்தரும், கர்த்தருடைய கிருபையினால். சரியா? கர்த்தர் நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காரு? உபவாசித்து ஜெபி. கர்த்தர் என்ன செய்வேன்னு சொன்னார்? வெறும் யுத்தம் பண்ணுவார் சொல்லாதீங்க. யுத்தம் பண்ணி சத்ருவை அழிப்பார். கர்த்தர் நமக்காக இல்லை, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி சத்ருவை அழிப்பார். சொல்லுங்கள். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி சத்ருவை அழிப்பார். ஜீசஸ் எல்கேஜி பிள்ளைங்க கூட படிச்சிடுச்சு. முடியும் போது ஒருத்தர் தனித்தனியாக உள்ள வரீங்களா? அப்போ கேட்குறேன், எப்படி சொல்கிறீங்கடா? தடுமாறுனீங்க 0 மார்க்கு. தடுமாற மாட்டிங்களா? உள்ளே வந்தால் சூப்பராக சொல்வீங்களா? இப்போ சொல்லிகிட்ருப்பாங்க. சரி, நாம் தியானிக்கும்படிக்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம்
10ஆம் வசனமும் வாசிமா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். பொறுமையுள்ள வசனம் என்னன்னா, இதோ நான் சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் வர வரைக்கும் நீ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் வர வரைக்கும் நீ நல்லா குடிக்கலாம், கூத்தாடலாம், வெளியே போகலாம், ஜாலியாக இருக்கலாம், டிவியை பார்க்கலாம், அதில் வேண்டாததையும் பார்க்கலாம், நண்பர்களை பார்க்கலாம், உல்லாச பொழுதுபோக்குக்கு போகலாம், இப்படி எதேதோ செய்துட்டு நீ வாழலான்னு சொல்லலை. அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய வசனம் உள்ளத்துக்குள்ளே இருந்து அவர் சொல்லுகிறபடி நாம் வாழ்ந்துட்டு இருக்கணும். நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தால் சில நேரத்தில் பார்க்கும்போது நமக்கு எதிராக தான் காரியம் நடக்கும். அப்போ நம்ம என்ன சொல்வோமா, நான் உங்களை தானே ஆண்டவரே நம்பிட்டுருக்கிறேன், எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த துன்பம், நான் உங்களை தானே நம்பிட்டுருக்கிறேன், எனக்கே இந்த கஷ்டம் இந்த துன்பம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னையே நம்பிட்டுருக்கிறனால தான் துன்பத்தையும் கஷ்டத்தையும் யார் கொடுக்குறா? சாத்தான் கொடுக்குறான். உன்னை நம்பிக்கை தேவன இடத்துல இருக்கிற நம்பிக்கையிலேருந்து உன்னை பிடுங்கி போட. 2 விதமான காரியத்தை, 2 விதமான வெப்பன், ஆயுதம் வந்துட்டு இருக்கு. ஒன்று, ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ உறுதியாக கர்த்தரோட கூட இருப்பாயானால், என்ன வந்தாலும் கர்த்தர் சொல்கிறது தான் சரின்னு உறுதியாக நம்பி இருப்பாயானா, உனக்கு வியாதி வரும். வியாதியினால தொல்லை கொடுப்பான், வருமான குறைவை உண்டு பண்ணுவான், திடீர்னு நஷ்டத்தை உண்டு பண்ணுவான். இல்லை நீ ஈஸியாக கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து உன்னை அப்படி தட்டிலாம், ஒரு பந்தை அப்படி தட்டினா அப்படி நீ வெளியே போகிற மாதிரி நீ வந்துடுவேன்னா, உனக்கு முன்னால் ஸ்திரீகளை கொண்டாந்து போடுவான், புருஷர்களை கொண்டு வந்து வைப்பான். விதவிதமான ஸ்திரீகள் விதவிதமான புருஷர்களை கொண்டு வந்து வைப்பான். விதவிதமான லாகரி வஸ்து, குடிக்கிற காரியங்களை கொண்டு வந்து வைப்பான். ஒரு இடத்துக்கு ஒரு வாலிப தம்பி முந்தின நாள் ஒரு டூருக்கு அவங்க கம்பெனியில் கூட்டிகிட்டு போனாங்களாம். போயிட்டு வந்து அந்த தம்பி வந்து சொல்லுது, தவறுதலாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, தெரிஞ்சிருந்தா நான் போயே இருக்க மாட்டேன், நான் கம்பெனியில் கூப்பிடுறாங்க வேலை செய்தவங்க எல்லாரையும், ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஐயையோ இந்த ஊருக்கு ஏன் வந்தோன்னு இருந்தது. டாப்லெஸ், பாட்டம்லெஸ் அண்ட் ஃபுல்லாக வந்து பாடியில் ஒன்றுமே இல்லாத லெஸ்ஸு, முழு பாடியும் முழுசாக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்குதான். சகஜமாக நடந்துட்டுருக்குறாங்களாம் கூட்டம். சோதோமையும் குமாராவையும் விட அது என்னவா இருக்கும்னா, எனக்கு எரி நரகத்தில் இப்போ இருக்கிறாங்க போல் இருக்குது நான் நினைக்கிறேன். எரிஞ்சாலாவது அவங்க எதையாவது மூடலான்னு யோசிப்பாங்க. அப்போ எரியவும் எரியலை, சாத்தான் இப்போ இருக்கிற வரைக்கும் குளிர்ந்த ஒரு பிரதேசத்தில் வச்சுருக்கிற மாதிரி அவங்கள வச்சுருக்கான். ஒரு வாலிப தம்பி ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறான், தெரியாத போயிட்டோம், மேலே உடுப்பே இல்லை, மேலே உடுப்பு இல்லாதவங்க, கீழே உடுப்பு இல்லாதவங்க கொஞ்சம் பேர், முழு உடுப்பும் இல்லாதவங்க கொஞ்சம் பேர். பார்த்திங்கன்னா இதில் 50%, அதில் 50%, 100% முடிஞ்சு போச்சு. நாங்கள் உடுப்பு போட்டு போகிறவங்கள பார்த்தா ஜூவில் இருக்கிற அனிமல்ஸை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. ஜூவில் இருந்து ஏதோ ஒரு மிருகம் தப்பி வந்துருச்சானா என்ன செய்வாங்க? எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, ஐயோ இது என்ன இங்கே வந்திருக்குதுன்னு, வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்குதுன்னு. அப்படி எங்களை ஜூ அனிமல் மாதிரி, இந்த மாதிரி மிருக காட்சியில் இருக்கிற மிருகம் ஏதோ ஒன்று வந்திருக்குது அப்படின்னு எங்களை பார்க்குறாங்க.
நாங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கு பதிலாக அவங்க எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உடுப்பு உடுத்திட்டு வந்திருக்குது, இன்னும் எங்களை பரிகாசம் பண்ணி சிரிக்கிறாங்க. அது அவங்க நிலைமையாக இருக்குது. எங்களுக்கு அது மிகவும் துக்கமாக இருந்தது. ஒவ்வொருத்தர் கையிலும் கஞ்சா இருக்குது, ஒவ்வொருத்தர் கையிலும் பாட்டில் இருக்குது, குடி இருக்குது. தேவன் சிருஷ்டித்த சரீரத்துக்கு கனம் இல்லை, மரியாதை இல்லை. இந்த தம்பிக்கு பார்க்கறதுக்கே இது இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் தேவன் சிருஷ்டித்தவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் இல்லை? ஆகையினால சத்ருவாகிய பிசாசுக்கு 2 வெப்பன், 2 கருவி. ஈஸியாக மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம்னு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நிர்வாணம், அரை நிர்வாணம், முழு நிர்வாணம், ஸ்திரீகள் புருஷர்கள், கஞ்சா, லாகரி வஸ்துக்கள், வேதத்தையே படித்து வேதத்தில் இருக்கிறத புரட்டி சொல்லுகிற காரியங்கள். ஒரு ஊழியக்காரர் ஒருத்தரை பற்றி சொன்னாங்க. ஒருத்தர் இப்படி ஒரு ஊழியக்காரர் இப்படி வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அம்மா இது சரியான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டேன். சாத்தான் ஏசாமியை இந்த கல்லை அப்பமாக்கிட்டு சாப்பிடுன்னு சொன்னான்ல, அப்பமாக்கி சாப்பிட்டுட்டு பாருடா என் வல்லமையன்னு ஏன் நிரூபிச்சிருக்கக்கூடாது? என்ன செய்யணுமா? தேவனுடைய வல்லமையை எப்படி நிரூபிக்கணுமா? கர்த்தர் கல்லை மாற்றி சாப்பிட்டுட்டு பாருடா ஒன்றும் செய்யலை, என் வல்லமையை பாருடா அப்படின்னு சொல்லணுமா? ஏன் அப்படி சொல்லியிருந்தா இன்னும் சாத்தானே மனம் திரும்பியிருப்பானே. அவன் நினச்சிட்ருக்கிறான் இவனுக்கு பின்னால் அவன் பிறந்தான், இவன் ஒரு ஊழியக்காரன், இவன் வேதத்தை எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணுறான். வேதத்தில் கையில் வச்சுருக்கிற தேவ ஜனமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தேவ வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம சொல்லணும், அதை தான் விசுவாசிக்கணும். தேவன் ஏன் அதை செய்யலைன்னா அது பின்னடையத்தில் பெரிய ட்ரூத்து, உண்மை இருக்கும். அந்த அவர் கீழ்ப்படியாமல் இருந்த சாத்தானுக்கு சொல்கிற வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்தது தான் ஜீவன், அதுதான் ரட்சிப்பு. ஒரே ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படினா, அது யார் சொல்கிறதுக்கு? தேவன் சொல்கிறதுக்கு. சாத்தான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சால் சாத்தானுக்கு அடிமை. தேவன் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிஞ்சா முடிங்க பார்க்கலாம். தேவனுக்கு சாத்தான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சா சாத்தானுக்கு அடிமை. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பரீட்சையில் வரும்ல, ஃபில் இன் த பிளாங்க்ஸு. தேவனுக்கு பயப்படுறவங்க தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா டேஷ் என்ன? தேவனுக்கு என் காது தான் கொஞ்சம் நல்லா கேட்குற மாதிரி சொல்லுங்களேன். தேவனுக்கு அடிமை. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கார் கர்த்தர். தேவனுக்கு பிள்ளைகள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா நீ தேவனுக்கு பிள்ளைகள், அடிமை இல்லை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அடிமையாக சிருஷ்டிக்கவே இல்லை, தேவனுக்கு பிள்ளைகளாக சிருஷ்டிந்தாங்க. தேவ வார்த்தைக்கு நீ எப்போ கீழ்ப்படுறியோ நீ தேவனுக்கு பிள்ளையாகிற, அடிமை இல்லை. சாத்தான் சொல்கிற வார்த்தையை கேட்டியானா சாத்தானுக்கு அடிமையாக போயிடுவேன். ஏன் அடிமையாக போயிடுவேன்னா நீ சர்வெண்ட், அவன் உனக்கு மாஸ்டர். இதை செய்யணும், இதை செய்யாதனா செய்யாமல் இருக்கணும். அவனுக்கு அடிமையானதுனால தான் அந்த ஒரு ஊரில் வந்திருக்கிற அத்தனை மக்களும் அவங்க என்ன ஒரு 5-6 பேர், ஐயையோ அந்த பீச்சே நிறைஞ்சு போயிருக்குதுமா, அந்த இரவு நேரத்து அந்த கிளப் டான்ஸு சகிக்கலம்மா. 2 பேர் நாங்கள் அங்கே இருந்தோம், இதை சகிக்காதவங்க. நாங்கள் போய் எங்கே இடம் தேடினோம், கிடைக்கல. ஒரு மூலையில் எங்கேயோ ஸ்க்ரீன் மறைஞ்சிருந்துச்சு, அங்கே உட்காந்துட்டு நாங்கள் செல்லில் தேவ வசனமும் பாட்டையும் மெதுவாக எங்கள் காது கேட்குற மாதிரி கேட்டுட்டு உட்காந்துருந்தோம்.
அந்த டூரில் போனவங்க அத்தனை பேரில் மெஜாரிட்டி அந்த காட்சியை பார்த்தாங்க, அதில் பங்கு பெற்றாங்க, அதில் என்ஜாய் பண்ணாங்க, அதில் குடித்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது கரை இல்லாத போவாங்களா? கரையோடு போவாங்களா? கரை இல்லாத போவாங்களா? அப்போ பாவம் செய்கிறதுக்கென்று ஒரு டூரா? பாவத்தினால கரைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு இடமா? நீ போகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? நீ போகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? நீ சந்திக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? உன்னிடத்தில் தேடி வந்தாங்கன்னா நீ எப்படிப்பட்ட இடம்? உங்ககிட்ட வர்றவங்கள நீ எப்படி நடத்துகிற? ரெண்டு காரியமாக இருக்குது இல்லை? நைட் கிளப்புக்கு போனாங்க, ஒரு பீச் இடத்துக்கு போனாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறதபடி அவங்க கொடுத்தாங்க. ஒரு தேவ பிள்ளையின் இடத்துல வந்தால் ஓன்ட்ட இருக்கிறத அவங்க நிர்வாணமாக வந்தாலும் கூட உடுப்பு உடுத்த முடியும். குடிக்கிறத விட்டுட்டு சொஸ்தபத்தியை உண்டாக்க முடியும். லேகியோன் பிசாசு போன பிறகு அந்த மனுஷன் அது எத்தனை வருஷமாக இருந்தானோ தெரியாது, வஸ்திரம் இல்லாமல் இருந்தான். வஸ்திரம் ஷூவும் சூட்டம் போட்டுட்டா இருந்தான்? இல்லை, வஸ்திரமே இல்லாத இருந்தான். புத்தி தெளிஞ்ச பிறகு இயேசுவின் இடத்துல வந்த பிறகு அவன் என்ன போட்டுட்டு இருந்தான்? இயேசு வஸ்திரத்தை கொடுத்தாரு. உன் நிர்வாணத்தை மூடினார். உன்கிட்ட இயேசு இருந்தால் உங்ககிட்ட வர்றவங்க சாத்தானுடைய கோலத்தில் வந்தாலும் கூட அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீ அனுப்பணுமே தவிர, அவங்க கொண்டு வந்திருக்கிற லாகரி வஸ்து, அவங்க கொண்டு வந்திருக்கிற விபச்சார வாழ்க்கை, வேசி மார்க்கத்தின் வாழ்க்கையை நீ வாங்கி பருகி ருசித்து, நீ கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்குது, நீ அப்படியே இரு, மாறாத, இதே வாழ்க்கையில் நிலைச்சிரு ஆனால் நீ சொல்வையானா? சாத்தான் உன்னை எப்போவோ கால்வாரி பண்ணிட்டான், கால்வாரி போக பண்ணிட்டான். அப்போ நீ இருந்து அநேகரை அழித்து கொண்டிருக்கிற. இதுதான் மனுஷன் தன்னை தனக்குள்ளாக வைத்திருக்கிற இந்த ஜாதி பிசாசு. எந்த ஜாதி இருக்குது பார்த்தீங்களா? நிர்வாண ஜாதி, லாகரி வஸ்து குடிக்கிற ஜாதி, புகைப்பிடிக்கிற ஜாதி, கஞ்சா பிடிக்கிற ஜாதி, பொய் பேசுகிற ஜாதி, மனுஷ மனசை கெடுத்துட்டுருக்கிற ஜாதி, பல ஸ்திரீகளோட பல புருஷர்களோட போகிற ஜாதி, நைட் கிளப்பில் போய் யார் கூட வேணாலும் யாரோட வேணாலும் இருந்துட்டு வரலாம். உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு கூட நைட் கிளப் இருக்குது. உனக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி பிசாசு ஈஸியாக நீ அதில் விழுந்துருவேன்னா சாத்தான் அதை தான் கொண்டு வருவான் உனக்கு. அதனால் நீ அழிஞ்சு போயிட்ட. உன் சுபாவத்தை அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். உனக்கு எதை கொடுத்தா நீ விழுந்துருவேன்னு. எதை கொடுத்தாலும் விழமாட்டான் ஒருத்தன். எத்தனை ஸ்திரீகளை கொடுத்தாலும் விடமாட்டான், எத்தனை நிர்வாணத்தை கொடுத்தாலும் விடமாட்டான், எத்தனை லாகரி வஸ்து கொடுத்தாலும் விடமாட்டான், எத்தனை பாட்டிலுங்களை கொடுத்தாலும் விடமாட்டான், எத்தனை நைட் கிளப்னாலும் விடமாட்டான். அப்படிப்பட்டவனை இயேசுவின் நம்பிக்கையிலேருந்து விசுவாசத்திலேருந்து விழும்படி செய்யறதுக்கு ஒரு கருவி அவங்ககிட்ட இருக்குது. அது என்னன்னா சுகவீனம், வியாதி. அந்த சுகவீனத்திலும் வியாதியிலும் குணமாக்க முடியாதபடிக்கு வேதனை, பண கஷ்டம், வறுமை, எதில் காரியத்தை நம்ம பணத்தை செலவிட்டாலும் அது விருத்தி ஆகாதபடிக்கு நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிற காரியங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கும்போது மனவேதனையினால் தேவனை தானே நான் நம்பியிருக்கிறேன், ஆனால் என்னை விடுவிக்கலையேன்னு சொல்வானா. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் பொறுமையை குறித்து நீ என்ன தான் நம்பிட்டுருக்கிற, ஆனால் உன்னை தான் சோதிக்கிறதுக்கு சத்ருவாகிய பிசாசானவன் இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வரான். எதுக்கு கொண்டு வரான்? நீ கிறிஸ்துவிலிருந்து விழணுன்றதுக்காக கொண்டு வரான். கிறிஸ்துவின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலேருந்து உன்னை பிடுங்கிடணும்னு கொண்டு வரான். அப்போ அந்த பிரச்சனையும் வியாதிகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கும்போது
சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவே, நீர் சொன்ன வார்த்தை, என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறீரு? நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன். நீ உபவாசி, ஜெபம் பண்ணு. நான் உனக்காக யுத்தம் பண்ணி உன் சத்துருக்களை அழிப்பேன். உன் சத்ருவாகிய நஷ்டத்தை அழிப்பேன். உன் சத்ருவாகிய கடனை அழிப்பேன். உன் சத்ருவாக வியாதியை அழிப்பேன். உன் சத்ருவாகிய பலவீனத்தை அழிப்பேன். உன் சத்ருவாகிய நீ செய்ய முடியாத காரியங்களை எல்லாவற்றையும் அழிப்பேன். இதெல்லாம் தான் சத்ரு. இதை அழித்து போடுவேன். உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இதை நான் செய்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணுமா? அவர் செய்கிற வரைக்கும் நான் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தேவனே எனக்கு செய்யுங்க, தேவனே எனக்கு செய்யுங்க, தேவனே எனக்கு செய்யுங்க, தேவனே எனக்கு செய்யுங்கன்னு காத்திருக்கணுமா? ஒரு வருஷம் பூரா பண்ண ஆண்டவரே, ஒன்றுமே பதில் இல்லை. சரி பரவாயில்ல, ஒரு வருஷம் தானே, அடுத்த வருஷம் செய்திடுவார். நேற்று வரைக்கும் செய்யலை, நாளைக்கு செய்யலாமா இல்லையா? 5 வருஷம் வரைக்கும் காத்திருந்தேன், பரவாயில்ல 6வது வருஷம் காத்துரு. 7 வருஷம் காத்திருந்தேன், பரவாயில்ல 7 வருஷத்துக்கு பிறகும் காத்துரு. அவர் செய்கிற வரைக்கும் காத்துரு. அவர் செய்யலைன்னா உனக்கு செய்ய போகிறவங்க யார்? யாராவது வச்சுருக்கியா? நீங்கள் யாராவது வச்சுருக்கிறீங்களா? எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவங்க இருக்கிறாங்க என் கையில். நான் எதை கேட்டாலும் செய்திடுவார். நான் எதை கேட்டாலும் செய்திடுவார். அவர் யாராவது வச்சுருக்கிறீங்களா? நீ வச்சுருக்கிறியாம்மா எதை கேட்டாலும் செய்கிறவர்? ஏம்மா மகளே, கீழே பார்த்து தலையாட்டிகிட்டு இருக்கிற, என்னை பார்த்து தலையாட்ட. நீ எதை கேட்டாலும் செய்கிறவர் யாராவது வச்சுருக்கிறியா? நீ யார்? அவர் தான் உன்னை கேட்குறாரு. அவரை தவிர நீ யாரை வச்சுருக்கிற எதை கேட்டாலும் செய்ய முடியாதில்ல. அதனால் என்னையே நம்பிட்டு செய்கிற வரைக்கும்ன்றாரு. என்னை விட்டுட்டு போய் என்ன பண்ணாத, சோர்ந்துட்டேன் ஆண்டவரே, நான் படுத்து தூங்க போகிறேன், ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்த்தேன். ஆண்டவர் ஒரு நல்ல பிஸ்கட் பாக்கெட் வந்துச்சு, அதில் 2 பிஸ்கட் தான் சாப்பிட்டேன். ஆண்டவரே எனக்கு இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்போ என்னால் ஜெபம் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த உபாசத்தை சாயந்தரத்துக்கு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டாந்துருங்க. சாயந்தரமாக நான் ஜெபம் பண்ணுறேன். இப்போ வந்து ஜெபம் பண்ணிடுறேன். ஒன்றும் நடக்காது. இந்த பருப்பெல்லாம் ஏசாமிட்ட என்ன செய்யாத, வேகாது, அது பலனை கொண்டு வராது. உபவாசம் இருந்தியானா நீ கட்டாயமாக அந்த நேரத்தில் முழங்கால் போட்டு கண்ணீர் வடித்து தேவனிடத்தில் ஜெபிக்கணும். தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி உன் சத்துருக்களை அழிப்பார். அவர் அழித்து உன்னை விடுவிக்கிற வரைக்கும் அவரை தவிர வேறு ஒருத்தருமே இல்லை. உன்னை சரிப்படுத்து. உனக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி பிசாசு போயிடுச்சான்னு பாரு. ஒவ்வொரு நாளும் ஏசாமிட்ட போய் கேளு. காலையில் போவோம்ல ஏசாமிட்ட ஜெபம் பண்ண, மத்தியானத்தில் ஜெபம் பண்ண போவோம்ல, போக மாட்டிங்களோ? மத்தியானத்தில் ஜெபம் பண்ண மாட்டிங்களா? பகல் நேரத்தில் நேரம் கிடச்சா ஜெபம் பண்ணுவீங்களா? நேரம் சாயந்தரத்தில் போவீங்களா? காலையில் போவீங்களா? ஏசாமிட்ட போவீங்க. யார் யார் எப்படி போகிறீங்கன்னு தலையாட்டெல்லாம் அங்கே பார்த்துட்ருப்பாரு. யார் யார் எப்படி போகிறீங்க, எப்படி செய்கிறீங்கன்னு. அப்போ ஜெபம் பண்ண போகும்போது போனதும் நம்ம என்ன கேட்டுடணுமா? இந்த ஜாதி பிசாசு எனக்குள்ளே இல்லாமல் இருக்குதா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே, கேட்கணுமா? அவர் கண்ணுக்கு தான் இந்த ஜாதி பிசாசு இருக்குதா இல்லையான்னு தெரியும். எந்த ஜாதி பிசாசு? என்னை கெடுக்கிற பிசாசு, அசுத்தமான பிசாசு, அவலட்சணமான பிசாசு, அருவருப்பான பிசாசு, துரோகம் செய்கிற பிசாசு, விபச்சாரத்தின் பிசாசு, வேசி மார்க்கத்தின் பிசாசு, குடியின் பிசாசு, பழி வாங்குகிற பிசாசு. எப்போ என்ன கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு, சோகம் கிடைச்ச உடனே பட்டயத்தை எடுத்துன்னு போய் முதல்ல யாரை வெட்டுவேன்? யாரை வெட்டுவேன்? யாரை வெட்டுவேன்? சாத்தான். அவன் வந்து என்னை வெட்டுமா அப்படின்னு உனக்கு முன்னால் தலையை சாய்ச்சிட்டு நிற்பான். யாரை வெட்டுவேன்? யார் மேலே உனக்கு கோபம் இருக்குதோ அவங்க மேலே தான் என்ன செய்வேன்? அவங்கள தானே வெட்டுவேன். அதனால் கர்த்தர் என்னை விடுவிக்கும் போது
எனக்கு தீமை செய்தவங்கள நான் வெட்ட வேண்டியதில்லை. அதெல்லாம் யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவார். சாத்தானை அழிக்கிறது கர்த்தருடைய வேலை. சாத்தானுடைய வலையில் இருந்து எனக்கு தீமை செய்கிறவர்களுடைய கிரியைகளை அழிக்கிறது கர்த்தருடைய வேலை. நான் என்ன செய்யணுமோ, எனக்கு சுகம் கொடுத்து எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது உங்கள் சுபாவம் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. எனக்குள்ள இந்த ஜாதி பிசாசு இருக்குதான்னு பாருங்கள். இருந்துதானா அதை அழிச்சு போட்டுடுங்க. எனக்குள்ள இயேசு இருக்கிறாரான்னு பாருங்க. நேற்று மெசேஜ், நம்பிக்கை டிவி மெசேஜ் எத்தனை பேர் பார்த்தீங்க? உப்புக்கல் ஒன்றாவது இருக்குது. உப்புக்கல் 1-2 கல்லாவது இருக்குது ருசி கொடுக்கறதுக்கு, கெட்டு போகாதபடி. இயேசுவை தேடுகிறேன்னு அந்த செய்தியில் சொல்லப்பட்டது. நான் இயேசுவை தேடுறேன், என் மனைவியில் இயேசுவை தேடுறேன். கணவன் சொல்கிறாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கணுன்னா என் மனைவியில் நான் யாரை தேடிட்டுருக்கேன்? இயேசுவை தேடுறேன், கிடைக்கல. அவங்கக்கிட்ட இல்லாத இயேசு எனக்கு என்ன பண்ணிட்டு போகிறாரு? அவங்களுக்கே ஒன்றும் பண்ணலை, எனக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தருக்கு அன்பான தேவ மக்களே, கர்த்தர் சொல்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறது, உன்னை அழிக்கிற இந்த ஜாதி பிசாசு அழிஞ்சிருச்சான்னு பார்த்து ஓகேன்னு சொல்கிறது யார் தான் சொல்ல முடியும்? கர்த்தர் தான் சொல்ல முடியும். தினந்தோறும் போய் கேளுங்க, என்னை கெடுத்த இந்த ஜாதி பிசாசு எனக்குள்ளே இருக்கா? இருந்தால் அதை எடுத்துருங்க ஆண்டவரே. எடுத்துகிட்டு எனக்குள்ளே இயேசுவே நீர் வாங்க. உங்கள் சுபாவம், உங்கள் குணம், உங்கள் மன்னிக்கிற தன்மை, உங்கள் சகிக்கிற தன்மை, உங்களுடைய அன்பு, அன்பின் வார்த்தை, கரிசனையான வார்த்தை, உதவி செய்கிற வார்த்தை, பின்னால் பேசாத வார்த்தை, ஓயாமல் தீமையானதை அடுத்தவர்களுக்கு சொல்லி வேதனையை உண்டு பண்ணுகிற காரியம், இவைகள் எல்லாம் என்னிலே இராதபடிக்கே பிதாவே உம்முடைய சுபாவம், உம்முடைய அன்பு, உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய சகிப்பு, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய ஆனந்தம், உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய பரிசுத்தம், இவைகளினாலே என்னை என்ன பண்ணிடுங்க? நிரப்புங்க. கேட்பீங்களா? இனிமே இப்படியே கேட்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை ஜெபம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? கை வைத்துங்க பார்க்கலாம். காது திறந்து கேட்டு பதில் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 2 முறை ஜெபம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? 2 முறை. சரி, எண்ணிக்கைக்குள்ளே இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறேன்றவங்க எத்தனை பேர்? சரி, இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 4 முறை நினச்ச போதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நினைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் முதல்ல இதை தான் கேட்கணுமா? என்ன கேட்கணும்? இந்த ஜாதி பிசாசு எனக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் ஆண்டவரை. என்ன கேட்கணும்? கேட்டுட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லாதீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிவிடுங்க? அழிச்சு போட்டுருங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களால், உங்களுடைய ஆவியானவரால், உங்கள் சுபாவத்தால், இயேசு கிறிஸ்துவால் என்னை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவினால் என்னை நிரப்புங்க. அப்போ நான் இயேசுவின் வார்த்தையை, உயிருள்ள வார்த்தை வரும் என்கிட்ட இருந்து. இயேசுவின் வார்த்தையெல்லாம் உயிருள்ள வார்த்தை தானே. நீ போய் நீ ஆசாரியன்கிட்ட உன்னை காட்டு. அவ்வளோதான். குஷ்டரோகி வந்து கேட்குறான், 10 பேர் கேட்குறாங்க, ஐயோ எங்களுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு. போய் உங்களை ஆசாரியன் இடத்துல காட்டு. சுகமானவன் தான் போய் ஆசாரியன் இடத்துல காட்டணும். இன்னும் உடம்பெல்லாம் என்ன இருக்குது? குஷ்டரோகம் தான் இருக்குது. நீ காட்டுன்னா போன்னு சொன்ன வார்த்தை யாருது? யாருடையது? அந்த போன்னு சொன்ன வார்த்தையில் ஏதாவது களிம்பி வந்து டமார்னு பூசிச்சா? ஒன்றுமில்லை. ஆசாரியன் இடத்துல உன்னை காட்டுன்னு சொன்ன வார்த்தை, அதில் ஏதாவது மருந்து அப்படி ஜுப்புன்னு வந்து அடிச்சுதா மந்திரத்தில்? ஒன்றும் இல்லை. அவங்க போகும்போதே குணமாயிட்டாங்களாம். போகும்போதே
போகும்போது என்ன நாங்கள் குணமாயிட்டாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போதே குணமாக்க. அவங்கள குணமாக்கினது எது? தேவனுடைய வார்த்தை. அப்போ இயேசுவின் சுபாவம், இயேசு எனக்குள்ளே இருந்தால் என்னிடத்துலேருந்து புறப்படுகிற வார்த்தையில் குணம் கிடைக்கும், மற்றவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு தேவனிடத்தில் போக முடியும். என்னை நேசிக்கிறவர் இருக்கிறாரு, என்னை மன்னிக்கிறவர் இருக்கிறாரு, என்னை தூக்கி எடுக்கிறவர் இருக்கிறாரு, என்னை குணப்படுத்துகிறவர் இருக்கிறாரு, என் காயத்தை கட்டுகிறவர் இருக்கிறாரு, நான் இழந்ததை திரும்ப எனக்கு கொடுக்கிறவர் இருக்கிறாரு, அழிஞ்சு போகாதபடிக்கு என்னை தூக்கி எடுக்கிறவர் இருக்கிறாரு. சொல்லக்கூடிய வார்த்தையினாலே உன் வாயை நிரப்புவார். இந்த ஜாதி பிசாசு போயிடுச்சானா உனக்குள்ளே இருந்து இதுதான் இருக்கும். தேவ வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உயிர் கொடுக்கிற வார்த்தை, சுகம் கொடுக்கிற வார்த்தை, நன்மை செய்கிற வார்த்தை, விசுவாச வார்த்தை, பெற்றுக்கொள்ளும் பரியந்த விசுவாச வார்த்தையை பேசுகிற வார்த்தை. இதுதான் மனுஷனுக்குள்ளே இருக்குமா? இது கிடைக்குமானால் எனக்கு என்னுடைய சத்துருக்களை அழித்து என்னை முற்றிலுமாய் விடுவிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். இந்த நம்பிக்கையில் நான் கிறிஸ்துவை பற்றி கொண்டே நான் வாழ வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நான் பொறுமையாக காத்துட்டு இருந்தேன்னா அவர் சொன்ன வார்த்தையை நம்பிட்டு தான், இயேசுவை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் எனக்கு செய்வாருன்னு நான் நம்பி காத்திருந்தா, பூமியில் அழிக்கிறதுக்கு வர தீங்கு இருக்குது பாரு, அந்த தீங்குக்கு என்ன விலைக்கு காத்துருவாராம். நீ காக்கப்பட வேண்டுமானால், தேவன் அனுப்புகிற அழிவுக்கு நீ காக்கப்பட வேண்டுமானால், கர்த்தரிடத்தில் வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் உனக்கு நிறைவேற்றும் பரியந்தம் உன்னில் இருக்கிற இந்த ஜாதி பிசாசை நீ அழித்து போடும் ஆண்டவரே என்று கொடுத்து கிறிஸ்துவின் சுபாவத்தை நீ வாங்கி தரித்து கொண்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், என்னை விடுவிப்பார் என்று காத்திருப்பாயானால், இதோ உலகத்துக்கு அழிவு வருகிற காலத்தில் உலகமெல்லாம் அழியும், உன்னை மட்டும் காப்பேன். உலகமெல்லாம் அழியும், உன்னை மட்டும் காப்பேன். நீ காக்கப்படணுமா? காக்கப்படணும்னா யார்கிட்ட வரணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வரணும். இல்லாட்டா நஷ்டப்பட்டு போயிடுவேன். அந்த பொறுமையை காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்கிறாராம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் அப்போஸ்தலரின் நடவடிக்கை, அப்போஸ்தலர் ஜீசஸ் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லாதே, அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லாதேன்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை பலமாய் சொல்லி சாட்சி சொல்கிறாங்க. சாட்சி சொல்கிறவங்க எல்லார் மேலேயும் என்ன இருந்ததா? கிருபை பூரணமாக இருந்தது, அறையும் குறையுமா இல்லை. எப்படி இருந்ததா? பூரணமாய். அந்த கிருபை அவர்களை காத்து கொண்டது. 35ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ஆமென். பூரண கிருபை இருந்தது, குறைவு என்பது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. 5ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில், 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்படியே வாசி 20 வரைக்கும். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள்.
கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். எத்தனை அதிசயமாக காத்தாருப்பார். கர்த்தருடைய சாட்சியை குறித்து பொறுமையான வசனம், பொறுமையை காத்து கொண்டிருந்தாங்களாம். சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க. என்ன பண்ணாலும் கர்த்தருடைய பூரண கிருபை அவங்க மேலே இருக்குது. குறைவில்லாமல் காப்பாற்றுறாரு. அவங்கள சிறையில் போடுறாங்க. தூதன் வந்து சிறை கதவை திறந்து வெளியே விட்டு நீங்கள் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்கிறாராம். உங்களை விடுவிக்கிறவர் யார்? கர்த்தர் தான். கர்த்தர் யாரை அனுப்பி விடுவிக்கிறாரு? தூதனை அனுப்பி விடுவிங்க. தூதன் தானே இங்கே வாசித்தீங்க. யாரை வாசித்த? வித்தியாசமான பதிலா? வாசி 19. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். எது சொல்றதுக்கு விடுவித்தாரு? ஜீவ வார்த்தை. அப்போ உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? நீ என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கிற? ஜீவனை அழிக்கிற வார்த்தையை பேசிட்டு இருந்தா நீ அழிஞ்சிடுவியே. நீ பேசுகிற வார்த்தை முதல்ல யாரை அழிக்கும்? பேசுகிறவங்கள அழிச்சிடும். நம்ம பேசுகிற வார்த்தை ஜீவன் இல்லாத வார்த்தையாக சாப வார்த்தையாக இருக்குமானா அது யாரை முதல்ல அழிச்சிடும்? பேசுகிறவங்கள அழிச்சிடும். ஜீவ வார்த்தையை நீ பேசுவாயானால் நீயும் பிழைப்பாய், கேட்குறவங்களும் பிழைப்பாங்க. மற்றவர்களும் கேட்கிறவர்களும் பிழைக்கத்தக்கதாக உன் வாயிலே இயேசுவின் வார்த்தையாகிய ஜீவ வார்த்தை உண்டாயிருக்கட்டும். அந்த ஜீவ வார்த்தையை நீ பேசு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாராம். அப்போ இவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போதும் கர்த்தருடைய விருப்பம் என்ன? தொடர்ந்து என்னுடைய வார்த்தை ஜீவ வார்த்தையை, நம்பிக்கையின் வார்த்தை, ஜீவ வார்த்தை, சுகம் கொடுக்குற வார்த்தை, ரட்சிக்கிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இதையே பேசு, இதையே பேசு, இதையே பேசுன்னு சொல்கிறாரு. அதையே நீ பேசிகிட்டு இருந்தியானா உனக்கு நிச்சயமாக என்ன உண்டு? விடுதலையும் உண்டு. உன்னை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் புறப்பட்டு வருவார். தேவதூதனை அனுப்புவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் சத்துருக்களை அழிப்பார். தேவதூதனை அனுப்புவார். சிறை கதவை திறக்க வைப்பார். வெளியே கொண்டு வருவார். இவங்க எல்லாம் காணுமே, இவனை பூட்டி வச்சோமே நேற்று, இன்றைக்கி காணுமேன்னு தேடினா எங்கே இருப்பாங்க? அவங்க ஆலயத்தில் இருந்து, தேவாலயத்தில் இருந்து கர்த்தருடைய செய்தியை பேசிகிட்டு இருப்பாங்க. நீயும் நானும் இன்றைக்கு சுகப்படுத்தப்பட்டு தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது எதுக்குன்னா, அவர் சொல்கிற காரியம் எனக்கு நிறைவேறும் பரியந்தம் அவருடைய ஜீவ வார்த்தையை நான் நம்பி இருக்கணும். ஜீவ வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும், மற்றவங்கள உயிரோடு இருக்கத்தக்கதாக. அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கணும். அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் பூரண கிருபை எனக்குள்ளே இருக்கும். அவருடைய பூரண கிருபை இருந்தால் என் குறைவையெல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். நான் அடைப்பட்டு இருக்கிற சிறையிலிருந்து தேவதூதனை வச்சு அனுப்புவார். ஒரு மனுஷனையும் கர்த்தர் தேடலை. இந்த மனுஷனால் தான் இவன் கட்டவிழ்க்கப்படுவான் அப்படி தேடவே இல்லை. கர்த்தர் தேவதூதனை அனுப்பி திறந்தெடுத்து அவர் விடுவித்தார். இப்போ உனக்காக நீ உபவாசி ஜபம் பண்ணு. இந்த ஜாதி பிசாசை கர்த்தராகிய தேவன் யுத்தம் பண்ணி அழிச்சு போடுவார். வெளியில் இருக்கிற இந்த ஜாதி பிசாசு, உனக்கு தொல்லை கொடுக்குற பிசாசு, உனக்குள்ளே இருந்து உனக்கு நன்மையை பெறாதபடிக்கு தடை செய்கிற அந்த ஜாதி பிசாசு ரெண்டையும் அழிச்சு போடுவார். அழிச்சு போட்டு உன்னை இருதயத்தையும் ஆத்துமாவையும் பரிசுத்தப்படுத்தி தேவ சுபாவத்தினால் நிரப்பி தேவ வார்த்தையினால் நிரப்பி, தேவ வார்த்தை ஜீவ வார்த்தை உனக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையை ஊட்டி கொண்டே இருக்கும். இந்த ஜீவ வார்த்தையை கொடுத்து வாழ்ந்திருங்கள் என்று சொல்லி வாழ வைக்கிறவன். கர்த்தர் விடுவிக்கிற பரியந்தமும், கர்த்தர் விடுவிக்கிற பரியந்தமும், கர்த்தராகிய தேவன் சிறையிலிருந்து விடுவிக்கிற பரியந்தமும் அவரையே நம்பி அவருடைய வார்த்தையை, ஜீவ வார்த்தை வாயிலும் இருதயத்திலும் சிந்தையிலும் இருந்து
அவர் என்னை விடுவிக்கிற வரைக்கும் நான் பொறுமையாக காத்துட்ருப்பேன். அவர் என்னை விடுவிக்கிற வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்? பொறுமையாக நான் என்ன செய்வேன்? காத்துட்ருப்பேன். அவன் என்னை மறந்துடுவாரா? அவர் மறப்பாரா? இவங்க 2 பேரையும் அங்கே பூட்டி வச்சுருக்குறாங்க சிறையில். இந்த இடத்துல அவங்களுக்காக யாராவது ஜெபம் பண்ணாங்களா? தெரியல. யார் தான் ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து கூட பதில் சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் சிறையில் இருக்கிறீங்க, அடைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக மற்றவங்க ஜெபம் பண்ணலன்னாலும் நீங்கள் என்ன பண்ணின்னு இருப்பீங்கங்க? அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. ஒன்றுமே தெரியாத பேதைகள் மாதிரி இப்படி வீழ்ச்சா எப்படி? அவங்க 2 பேருக்காக அங்கே அன்னைக்கு யாரும் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அவங்க 2 பேரும் சிறையில் இருந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. எங்களை விடுவீங்க ஆண்டவரே, உங்கள் ஜீவ வார்த்தையை தானே சொல்கிறோம், நீங்கள் தானே சொல்கிறீங்க. பாருங்கள், உபத்திரவம் கொடுக்குறாங்க எங்களுக்கு, என்ன பண்ணுறது ஆண்டவரே? நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, எங்களை விடுவிக்க மாட்டிங்களா? அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க, எங்களை விடுவிப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? விடுவிப்பீங்க. ஜீவ வார்த்தையை பேசுகிறாங்க. நீங்கள் விடுவிக்க முடியும், நீங்கள் காக்க முடியும், நீங்கள் ரட்சிக்க முடியும், நீங்கள் நன்மை செய்ய முடியும். இந்த மனுஷருக்கு தானே கர்த்தரை பற்றி சொல்கிறீங்க. அவங்களுக்கு செய்ய முடியும். அந்த ஆத்துமாக்களையும் நீங்கள் ரட்சிக்க முடியும். அந்த ஆத்துமாக்களுக்கு உம்முடைய பயங்கரத்தை அனுப்பி நீர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவுபடுத்த முடியும். பேசினதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை. கர்த்தர் இதை கேட்டுக்கிட்டே இருந்து அவரால் இருக்க முடியல. தேவதூதனை அனுப்பிட்டார், போடா திறந்து விடுறான். ஆமாவா இல்லையா? சிறைச்சாலையை போய் திறந்து விடு, சாவியாக இருக்க எந்த இடத்துல இல்லை, நீ போய் விரலை போடு, நீ விரலை வச்சாலே அது திறந்துடும். திறந்துடுச்சு, போங்க. அவங்களுக்கு என்ன கட்டளை? போங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க? போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல. இந்த ஆசாரியனெல்லாம் உங்களை சிறையில் போட்டாங்க. அவங்க சட்டையை பிடிங்க, போய் சட்டையை பிடிச்சி பாருடா, உங்கள் சட்டையை காலரை கொஞ்சம் தூக்கிட்டு பாரு, எங்களை கர்த்தர் எப்படி விடுவிச்சாரு. ஒன்றும் பண்ண முடியாது என்ன சொல்கிறான்ல மனுஷன். காலர் சட்டையை தூக்கி விட்டுக்கிட்டு என்கிட்ட வாலாட்டாத, ஒன்றும் பண்ண முடியாது என்ன சொல்லுவாங்கல்ல. அதை சொல்கிறதுக்கு அனுப்பலையான் கர்த்தர். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ விடுவிக்கப்பட்டது எதுக்கு? ஜீவ வார்த்தையை சொல்கிறதுக்கு. இயேசு உன்னை மன்னிக்கிறாரு, இயேசு உன்னை சுத்தப்படுத்துகிறாரு, இயேசு உன்னை பரிசுத்தப்படுத்துகிறாரு, இயேசு உன் சாபத்தை அழிக்கிறாரு, இயேசு உன் மரணத்தை அழித்து ஜீவனை கொடுக்குறாரு, இயேசு உன் சுகவீனத்தை அழித்து ஆரோக்கியம் கொடுக்குறாரு, இயேசு நீ இழந்ததை திருப்பி கொடுக்குறாரு, இயேசு நீ இழந்து போன பரலோகத்தை உனக்கு கொடுப்பாரு, இயேசு உன்னை நரகத்திலிருந்து தூக்கி எடுக்க கூப்பிடுறாரு, இயேசு உன்னை கூப்பிடுறாரு. நீ அவரை எதிர்த்தாலும் அவர் உனக்கு கொடுக்குறேன்றாரு. வா, அவர்கிட்ட வந்துட்டு அவர் கூப்பிடுறாரு, வா, இதையே நீ சொல்லுன்னு. இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம்? இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம்? ஒருத்தர் கேட்டாங்க என்ன, நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. என்ன பண்ணுறது? தேவன் மறந்துட்டார். நீ தேவனுக்கு ஆலோசனை கொடுக்குற மந்திரி, பல மந்திரி வச்சுருக்கிறார் அவர். அதில் ஒரு ஆலோசனை மந்திரியாகிய உன்னை என்ன பண்ணிட்டார்? அவர் மறந்துட்டார் கேட்க. நான் அப்படி சொல்லலை. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பதில் கொடுத்தாரோ அதை கொடுத்தாரு. இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு வேடிக்கைக்காக சொல்கிறேன். தேவனுக்கு ஆலோசனை கொடுக்குற மந்திரிமாரா நம்ம? இல்லை. பிறக்கிறதுக்கு முந்தி எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம்னு தெரியாது. பிறக்கும்போது எப்படி இருந்தோம்னு தெரியாது. பிறந்த பிறகு இந்த தாய் தாப்பனை சில நேரம் சொல்லுவாங்க, என்னை முதலே ஆலோசனை உண்டாக்கும் போது கேட்டிருந்தோம், இந்த அப்பா வேணாம், இந்த அம்மா வேணாம், வேறு நல்ல அம்மாவுக்கு நல்ல அப்பாவுக்கு என்னை பிறப்பிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். அதான் கர்த்தர் சொன்னான், உங்ககிட்ட சாய்ஸ் கொடுத்துருந்தா இப்போ இருக்கிற அப்பா அம்மாவோட அடி மோசத்துக்கு காலையே உன்னை மிதிக்கிற அப்பாவும் அம்மாவும் கிடச்சிருப்பான். நான் பார்த்து கொடுத்துருக்கிறதாவது நல்ல உன்னை பார்த்து வளர்க்குறவங்களா இருக்கிறாங்க. அப்படி தானே சொல்லுவார் கர்த்தர். உன் சாய்ஸ், உன்னுடைய சாய்ஸ் உன்னை எப்போதுமே வாழ வைக்காது.
உன்னுடைய சாய்ஸ் உன்னை எப்பொழுதுமே என்ன செய்யாது, வாழ வைக்காது. கர்த்தருடைய சாய்ஸு, அவருடைய விருப்பத்துக்கு காத்திருந்தா நீ வாழ்வாய், அவருடைய விருப்பத்துக்கு. ஆகையினாலே கர்த்தர் சொல்கிறாராம், மகளே மகனே, என் ஜீவ வார்த்தையை உன் வாயில் வச்சுருக்கேன். அதான் விசுவாசம். நம்பிட்டு என்னை விடுவீங்கன்னு நம்பு. அந்த நம்பிக்கை உனக்குள்ளே நிலையாக இருக்கணும்னா 2 காரியம் நீ செய்துக்கிட்டே இரு. ஒன்று, உபவாச ஜெபத்தை பண்ணு. எனக்காக தேவன் யுத்தம் பண்ணி என் சத்துருக்களை அழிப்பார், அந்த ஜாதி பிசாசுகள் எனக்கு தொல்லை கொடுக்கறத அழிப்பாருன்னு விசுவாசி. வெளியில் இருக்கிற ஜாதி பிசாசுகளை அழிப்பார், ரைட்டு. நீ நன்மையை பெறக்கூடாதபடிக்கு உனக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்ருக்கிறிய அந்த பிசாசு எப்படி அழிக்கிறது? நீ கேட்டால் தானே அழிப்பார். அதனாலே கேளு. ஒரு நாளைக்கு 1 முறை தேவனுடைய சமத்துக்கு போனாலும் சரி, ஒரு நாளைக்கு 3 முறை தேவனுடைய சமூகத்துக்கு போனாலும் சரி, நினைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு போனாலும் சரி, நினைக்கும் போதெல்லாம் இருக்கிற இடத்துலையே தேவனோட நீ பேசி கொண்டு இருந்தாலும் சரி, தேவனே, என்னை அழிக்கிற இந்த ஜாதி பிசாசு என்னை விட்டு போகாதபடிக்கு என்னிலே இருந்து என்னை அழித்து கொண்டு இருக்குமானா தயவுசெய்து அழிச்சிடுங்க ஆண்டவரே. அழித்து என்னை காலியான பாத்திரமாக்கிடுங்க. உம்முடைய ரத்தத்தை எனக்குள்ளே ஊற்றுங்க. கழுவி என்னை பரிசுத்தப்படுத்திடுங்க. பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே ஊற்றிடுங்க. இயேசு கிறிஸ்துவே நேரும் பிதாவும் வாசமாக இருக்கிற வாசஸ்தலமாக என்னை மாற்றுங்க. நீர் எனக்குள்ளே இருப்பீரானால் என் சிந்தை மாறிடும், என் கண்கள் மாறிடும், பார்வை மாறிடும், வார்த்தை மாறிடும், கரங்கள் மாறிடும், சரீரம் மாறிடும், இருதயம் மாறிடும், கால்கள் மாறிடும், என் நடக்கை மாறிடும், என் செயல்பாடு மாறிடும், என் நினைவுகள் மாறிடும், சிந்தனைகள் மாறிடும். மாறின பிறகு நான் என்ன செய்வேன்? மாறி மாறி கர்த்தாவே, ஜீவ வார்த்தைகள் என்னிலிருந்து புறப்பட்டு வரோன்னு சொன்னீர். ஜீவ வார்த்தைகளை பேசுன்னு சொன்னீர். நான் இன்னைக்கு பேசியிருக்கிறது ஜீவ வார்த்தையா? அவங்க விசுவாசம் அழிந்து போகிற வார்த்தையாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அவங்க விசுவாசம் உயிர் பெற்று வாழத்தக்கதாக தேவ வார்த்தையை பேசி என் வாயில் வைங்க. நான் அதையே பேசும்படிக்கு கிருபை செய்யுங்க. கால தாமதமாக்குகிற, என் நன்மை பெறாதபடிக்கு தடை செய்கிற சத்ருவாகிய இந்த ஜாதி பிசாசு என்னிலிருந்தும் வெளியில் இருப்பதையும் இயேசுவின் நாமத்தினாலே அழிச்சு போடுவீராக, விடுவிப்பீராக. உம்முடைய ஜீவ வசனத்தினாலும் ஜீவ ஆவியானவராலும் என்னை நிரப்பி பாதுகாத்து கொள்வீராக, கைவிடாமல் இருப்பீராக. கேட்கலாமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, தேங்க்யூ ஜீசஸ். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டாதான் பூமியை அழிக்கிறதுக்கு மகா பயங்கரமான ஆபத்து வரும், ஆபத்து காலம் வரும். அதில் உன்னை விடுவித்து காக்கிறதுக்கு நான் உன்னோட இருப்பேன். உன்னை ஆபத்தின் கையில் கொடுக்க மாட்டேன். உன்னை அழிக்கிற சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை அழிக்கிற எல்லா கொள்ளை நோய்களும், பட்டயமும், பஞ்சமும், மந்திரங்களும், சேவனையும், சூன்யங்களும் அது கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை அழிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் பொறுமையின் வசனத்தை நீ காத்துக்கொள்வாயானால் ஆபத்து காலம் வரும்போது இந்த ஆபத்தின் கையிலும் உன்னை அழிக்கிறவங்க கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய பொறுமையின் வசனம் எங்களுக்குள்ளே இருக்கணும்னா எங்களுக்குள்ளே இருக்கிற பலவிதமான இந்த ஜாதி பிசாசு நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்கிற இந்த ஜாதி பிசாசு அழியணும் ஆண்டவரே. அது உங்களால் தான் அழிக்க முடியும். எங்களை கொண்டு வந்து அப்படியே சமர்ப்பிக்கிறோம். We surrender ourselves and hand us over in the hands of God. காயப்பட்ட கரம், அதிலேருந்து வர்ற ரத்தம் எங்களுக்குள்ளே கடந்து வந்து
எங்களை அழிக்கிற இந்த ஜாதி பிசாசுகள் எல்லாவற்றையும் எங்களிலிருந்து அழிச்சு போட்டு எங்கள் பாத்திரம் காலியாக நீர் மாற்றி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பி இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிதாவினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் சரீரத்தினாலும் எங்களை நிரப்பி பரிசுத்தப்படுத்தி ஜீவ சரீரங்களாக மாற்றி நீர் ராஜரீகம் செய்து ஜீவ வார்த்தைகளை போய் பேசுங்கள்னு சொன்னீர். ஜீவனுள்ள தேவனே, ஜீவ வார்த்தை என்னது? இந்த பூமியில் மனுஷனை அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை இல்லை, உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதுவான வார்த்தையே ஜீவ வார்த்தை. இயேசு மன்னிக்கிறார். இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே உன்னை பரிசுத்தமாக்குகிறார். இயேசு தன்னிடத்திலே வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. எப்படிப்பட்ட வியாதியும் இயேசு கிறிஸ்துவினாலே குணமாகும். எப்படிப்பட்ட பாவமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும். விதவிதமான மரணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு ஜீவனும் நித்திய ஜீவனும் உண்டாகும். சத்ருவும் பிசாசும் சாத்தானும் அழிக்கிறதற்கு செய்திருக்கிற கிரியைகள் சகலமும் அழிந்தது. ஆமாண்டவரே, மகா பெரிய விடுதலை, சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, சஞ்சலத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, நடுக்கத்திலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, இல்லாமையிலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, சத்ரு பயமுறுத்துகிற பயமுறுத்துதலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலும் விடுதலை, நித்திய மரணத்திலிருந்து விடுதலை, மூளையில் இருக்கிற தீய சிந்தனைகள் பாதிப்புகள், அதனால் உண்டாகிற பாதிப்புகள் மூளையில், கண்களில் இருக்கிற தீய பார்வைகள், கண்களில் இருக்கிற நரம்பு பாதிப்புகள், நாவில் இருக்கிற பொல்லாத வார்த்தைகளினாலே வருகிற பாதிப்புகள், சுவாசத்தில் இருக்கிற பொல்லாப்பினாலே வருகிற பாதிப்புகள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் இருக்கிற சரீரத்தின் அவயவங்களிலே வருகிற பாதிப்புகள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள ஜீவ வார்த்தை இயேசுவின் வார்த்தை. இந்த சர்ப்பங்களும் இந்த தேள்களும் நீங்கள் மிதிக்கவும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்ன ஜீவ வார்த்தைகள் இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உண்டு. வாங்க, வீணாய் அழிந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவனிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவுடையவர்களாய் மாறுங்க. வாழ்ந்திருப்பீங்க. அவர் வரும்போது எதிர்கொண்டு போக முடியும். அவர் வரும்போது அவர் சேர்த்து கொள்ள முடியும். அவர் வந்து ராஜரீகம் செய்யும்போது அவருடைய ராஜரீகத்தில் வாழ முடியும். வாங்க, ஏற்றுக்கொள்ளுங்க கிறிஸ்துவை என்று ஜீவ வார்த்தையை சொல்லுங்க. நீங்கள் சொல்லும்போது தேவ ஊழியர்களாகிய பவுலையும் மகாவேதனைப்படுத்தினாங்க. தேவ ஊழியர்களாகிய பேதுருவையும் யோவானையும் மகாவேதனைப்படுத்தினாங்க. தேவ ஊழியர்களாகிய ஸ்தேவானை கொலையே பண்ணினாங்க. யாக்கோபை கொலையே பண்ணினாங்க. அநேக தேவ ஊழியர்கள் அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்தினார்கள். பயப்படாதிருங்கள். அவர்கள் ஏராளமான பேராக இருந்தாலும் அவர்களுக்கு பயப்படாதபடிக்கும் கலங்காமலும் அவர்களை பார்த்து சஞ்சலப்படாமலும் இருங்க. தைரியமாய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. தைரியமாய் ஜீவ வார்த்தையை சொல்லுங்கள். உங்களை நான் காப்பேன்னு சொன்னேன். உங்களை விடுவிப்பேன்.
சிறையில் பூட்டப்பட்டு இருந்தாலும் விடுவிப்பேன். எந்த சிறையாக இருந்தாலும், மனுஷர் அடைக்கிற சிறையாக இருந்தாலும், வியாதி என்ற சிறையாக இருந்தாலும், பயம் என்ற சிறையாக இருந்தாலும், கண்களின் உபத்திரவம், மூளையின் உபத்திரவம், சரீரத்தின் உபத்திரவமாக இருந்தாலும் அந்த சிறையிலிருந்து விடுவிப்பேன். ஐஸ்வர்ய குறைவினாலே, கடன் என்கிற சிறையினால் இருந்தாலும் விடுவிப்பேன். மரணம் என்ற சிறை, மந்திரம் என்ற சிறையிலிருந்து விடுவிப்பேன்னு சொன்னீர். நான் விடுவிப்பேன், காப்பேன், உங்களுக்காக யுத்தம் செய்வேன், கைவிடாமல் இருப்பேன்னு சொன்னீர். சர்வ வல்லமுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுவிக்கிற தேவன் எங்களோடவே இருக்கிறீர. எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் எங்களோட இருக்கிறீர. எங்களை தோஷிக்கிற தோஷணத்திலும், தீமை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிற இடத்திலும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது, உம்முடைய செவிகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நீரோ எங்களோட கூட இருந்து எல்லாவற்றுக்கும் தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் விரும்புகிறது, நீ தொடர்ந்து ஜீவ வார்த்தைகளை மட்டும் பேசு. நீ ஜீவனோடு இருப்பாய், உனக்கு ஜீவன் வரும், உன்னுடையவர்கள் ஜீவனோடு இருப்பார்கள். ஜீவ தேவனாகிய நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விடுவித்து காப்பேன்னு சொன்னீர். அதற்கு ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடையவர்களை ஒப்புவிக்கிறேன். அத்தனை பிள்ளைகளும் ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா. இயேசுவின் ரத்தத்தினால் பிறந்த அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். காப்பீராக, கைவிடாதிருப்பீராக. நீர் சொன்ன கட்டளையை எங்கள் சிறமேலும் எங்கள் உள்ளத்திலே வைத்து காத்துக்கிறோம். உபவாசித்து ஜெபிங்க. இந்த ஜாதி பிசாசு அழிஞ்சு போகும், உங்களை விட்டு ஓடி போகும். நான் அந்த ஜாதி பிசாசுகளை நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும்போது உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த ஜாதி பிசாசுகளை அழித்து போடுவேன். உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் நீங்களே வைத்துக்கொண்டு உங்களுக்கு தீமை செய்கிற ஜாதி பிசாசையும் அழித்து போடும்படிக்கு உங்களை என்ன கரத்தில் ஒப்பு கொடுங்க. நான் அதையும் அழித்து போட்டு உங்களை சுத்திகரித்து என் இரத்தத்தினாலும் என் ஜீவனினாலும் என் நாமத்தினாலும் என் வார்த்தையினாலும் நிரப்பி ஜீவ வார்த்தை உங்களிலிருந்து வழிந்து ஓடும்படி செய்து உங்களையும் ஜீவனோடு, உங்களுடையவர்களையும் ஜீவனோடு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவர்களையும் ஜீவனோடு காப்பேன்னு சொன்னீர். அந்த கட்டளைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all. God bless you all.